ஹாய் ஹலோடா, நான் உங்கள் ஆஷிரா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. ஏய் நர்மதா, பந்தனா ராப்பிச்சக்கரி உன்னை மண்டே பொழந்துருவேன். உனக்கு நான் அந்த சேனலில் வந்து கத்தலான்னு பார்த்தேன். அந்த சேனலுக்கு வந்தால் எனக்கு ஒரு பயம், என்ன வீண்டுவீங்க அப்படின்ட்டு. அதனால தான் உன்னை கொன்றுவேன்டி. என்ன ஓவரா? ஓகேடா, போன பாட்டு நான் இதோட ஸ்டாப் பண்ணேன்னா, நீங்கள் காலேஜ் போயிருப்பீங்க. உங்கள்கிட்ட பேசணும்ட்டு கால் பண்ணியிருப்பான். உங்கள் பாட்டி சொல்லியிருந்திருப்பாங்க. ஒரு பயத்தோட அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த டயத்தில் உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்களை கூப்பிட்ருப்பா. எங்கே இருக்கேன்னு கேட்டிருப்பான். ஒரு பயத்தில் அப்படியே அமைதியாக இருந்திருப்பீங்க. நான் இதோட தான் ஸ்டாப் பண்ணேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடா. உங்கள் கண்லேருந்து ட்ராப் வந்துட்டே இருக்கு. கையெல்லாம் நடுங்குது. உங்கள் ஃப்ரெண்டை 2 பேருமே ஒரு பயத்தில் பார்த்துட்ருக்காளுங்க. ஏன்னா லைட்டாக வீயோட சவுண்டு. ஏய் ஜங்குக்குடி, என்னடி பண்ணிட்டுருக்கா? எங்கே இருக்குன்னு கேட்குறல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துறான். ஏன்னா அவனுக்கு நல்லா மாஹி பேசுறதும் ஆயிஷாவோட குரலும் நல்லாவே அவனுக்கு தெரியும். அவளுங்க 2 வாய்ஸ் கேட்குது. சொல்லுடி, என்னடி உன் ஃப்ரெண்டு எங்கே இருக்குடி? எனக்கு வீடியோக்குள்ள பண்ணு. சொல்லுடி, எங்கே இருக்க சொல்லு, நான் வரேன். அப்போ நீ வீட்டில் இல்லை, எங்கே இருக்க? அவன் கேட்க கேட்க அவங்க கடலாம் டக்கு டக்குன்னு மூடி ஒரு பயத்தில் அழுதுட்ருக்கீங்க. மாஹிதா உங்கள் கையிலேருந்து ஃபோனை வாங்கி, நான் மாஹி பேசுகிறேன். இதுக்கு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவள் எங்கும் இல்லை, வீட்டில் தான் இருக்கா. நானும் ஆயிஷாவும் அவளை பார்க்க வந்திருக்கோம். அவளை இப்படி மிரட்டாதீங்க. என் ஃப்ரெண்டு ரொம்ப இன்னசென்ட். ஏன் அவளை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு தெரில. இதே வேறு பொண்ணாக இருந்தா கண்டிப்பாக உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டா. என் ஃப்ரெண்டு இவ்வளோ பண்ணியும் இன்னமும் உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கா. அது ஏன்னு மட்டும் தான் தெரியல. இந்த மாதிரி அவள்கிட்ட பயமுறுத்தாதீங்க. எங்க காலை கட் பண்ணிட்டான். இந்தடி, ஏன்டி இப்படி இருக்கா? பாய் பாய். ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு ஒன்றும் இல்லை பயப்படாத, ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு உங்களை கேன்டீன் கூட்டி போய் உங்களுக்கு ஃபுட்டு இதெல்லாம் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பயம். பாட்டி சொன்ன மாதிரி வீட்டுக்கு இது தேடிட்டாங்களோ அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இல்லடி ஒன்றும் இல்லை, நீ எதுக்கு பயப்படுற? ஏன் என்ன பயப்படுற? என்ன தான் ஆச்சு? அதை கேட்டால் ஹேட் ஆகும்ன்ட்டு தான் நீ கேட்காம இருக்கோம். அன்னைக்கு நடந்த விஷயம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, மேரேஜ். எங்களால் நம்பவே முடியல ஓயன், இந்தளவுக்கு உங்கள் மாமா பண்ணுவாருன்னு. உங்கள் அக்கா பின்னாடி சுற்றிட்டு உங்கள் அக்கா லவ் பண்ணுறோன்ட்டு எப்படி? எனக்கு இன்னும் புரியவே இல்லடி ஓயன். ஆமாடி, எப்படிடி? ஆ, எனக்கே ஒன்றும் புரியலை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் 4 மந்த்து, எப்படிடி? நீங்கள் அழுகுறீங்க. ஏய் ஒன்றும் இல்லை, நான் கேட்கல. உனக்கு எப்போ சொல்லணும் தோணுதோ அப்போ சொன்னால் போதும். எதுவும் கேட்கலடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவளை கோவம் பண்ணுறீங்க. எனக்கு பயமாக இருக்கு பாய். என்னை தேடி வீட்டுக்கு வந்துடுவார். எனக்கு பயமாக இருக்கு. நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு உங்கள் பேக் எடுக்கிறீங்க. ஏய் இப்போ உனக்கு என்ன? ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணு. இல்லை சொல்கிறேன்ல, கால் பண்ணு அப்படின்ட்டு உங்கள் பாட்டிக்கு கால் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேசுகிறா. நாங்கள் இப்படி தான் சொல்லி வச்சுருக்கோம், நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஏதாவது கால் பண்ணால் நீங்கள் டவுட்டுக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லிவிட்டு காலை உங்கள் ஃப்ரெண்டு கட் பண்ணிடுறா. இங்கே பாரு, அமைதியார் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஏதாவது நான் பார்த்துக்கிறேன். எதுக்கடி நீ எழுதிட்டுருக்கா? எவ்வளோ தப்பு பண்ணியும் நீ எதுக்கடி பயந்துட்டுருக்க? தைரியமாக இருக்கணும்னு இப்போ ஏன் போல்டாக இருக்க போகிற? உன் மாமா இவனு ரொம்ப என்ன சொல்கிறேன்னு தெரில. உன்னை பிளாக்மெயில் பண்ணி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அது உனக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சுக்கிட்டு நீ அதுக்கு அக்செப்ட் பண்ணிகிட்ருக்கியா? இல்லை, எனக்கு பார்க்க பயமாக இருக்கு. அவர் என்ன பேயா? அவரும் நம்மளை மாதிரி ஹியூமன் தான். நீ இப்போ நினச்சா கூட நீ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். உனக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ரூல்ஸ்க்கு என்ன வேணால் பண்ணலாம். சும்மா சும்மா பயந்துட்டுருக்காது ஓயன். உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். ஏ மாயி பாடி. ஆயிஷா சொல்கிறா. அவங்க மாமா எப்படி தெரியுமா? ரொமான்டிக் லுக்கில் பின்றாரு. ஆனால் முறைச்சா அவ்வளோதானே டபுள் பயம் வருது. அப்போ ஒயனுக்கு பயம் வராதாடி? சும்மாவே அவங்க மாமா பார்த்து பயப்படுவா. இப்போ அவர் பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காரு. என்னடி நம்மகிட்டையும் சொல்ல மாட்டேச்சு, கேட்கவும் மனசு வர மாட்டுது. சரி ஃப்ரெண்டு அழுகிறாளே, அவளுக்கு எப்போ சொல்லணும் போல தோணுதோ அப்போ சொல்லட்டும் அப்படின்னு. நீ சும்மாடி, நீ சும்மாடி. இங்கே பாரு ஓயன், உங்கள் மாமா ஏதாவது சொன்னான்னா உங்கள் அம்மாட்ட சொல்லி கொடுத்துரு. ஏய் ஆயிஷா, நீ மென்டல் அடி. என்னடி? அவங்க மாமா பண்ணதெல்லாம் போய் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பாளா? எப்படி சொல்லுவா? ஆமல்ல. இங்கே பாருடி, எதுக்கும் பயப்படாத, பேசு. இப்படிலாம் பண்ணிங்கன்னா நான் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டு. அவர் சொல்கிறதுக்கெல்லாம் நீ ஆமாம் பண்ணுறனால தான் அவர் உனக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்ட்டு மாயை சொல்கிறா. உங்களுக்கு
புரிஞ்சாலும் பயம்தான். அவ சொல்றது. அவன பார்த்தாலே பயப்படுவீங்க. அவன்ட்ட பேசவே உங்களுக்கு திக்கி திணறும். இதில இதெல்லாம் சொன்னா அப்படின்ட்டு அவ சொல்றதுக்கெல்லாம் சரின்ட்டு தலையாட்டுறீங்க. உங்க ஃப்ரெண்டு தான் உங்கள கேன்டீன் கூட்டி போய் அங்க ஃபுட்லாம் எடுத்து குடுத்து, நீங்களும் கொஞ்சம் பயத்துல சாப்பிட்றி, பேபிக்கு ஹெல்த்தி வேணும்ல அப்படின்ட்டு சாப்பிட வைக்கிறா. டேப்லெட்லாம் இருக்கு. உங்க பேக்க கொண்டுட்டு போயிருப்பா ஆயிஷா. எல்லாம் சாப்பிட்டுட்டு அர்ஜுன் அங்க தான் இருக்கான். பட் நீங்க பார்க்கல. அப்பயே ஒரு மாரி கொஞ்சம் பயந்து அழுதுட்டு இருந்தீங்களா, அதனால உங்கள ஃப்ரீயா விடுவோம் அப்படின்ட்டு அவன் அங்க உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்பப்போ உங்கள பார்ப்பான். அது ஆயிஷாவுக்கும் மாஹிக்கும் தெரியும். உங்களுக்கும் தெரியுது அவன் பார்க்குறான் அப்படின்ட்டு. இதெல்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து நீங்க கிளாஸ் தான் வந்துட்டீங்க. இப்போ உங்க கிளாஸ் சார்லாம் வரல. அ அங்க மத்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிரவுண்டுக்கு போயிட்டாங்க. அங்க கொஞ்சம் பாதி பேர் தான் அங்க கிளாஸ்ல இருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் பேசிட்டு, அவளுங்க ஏதோ பண்ணிட்டுருக்காளுங்க. அத பார்த்து சிரிச்சுட்டு, அப்படி கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டே நீங்களும் பார்த்து பேசிட்டுருக்கீங்க. ஆயிஷா கேட்குறா, "ஏண்டி மாயி உன்ன கவனிச்சியா?" "என்னடி?" "நம்ம பர்பிள் டீ வாங்கிட்டு வந்தோம். ஆல்ரெடி உன்ட்ட ஒரு பர்பிள் டீ இருந்துச்சு. அத யாருடி வாங்கி குடுத்தா?" "ஆமா." "யார் வாங்கிட்டு வந்தா ஒயின்?" "அது அ அர்ஜுன்." எனக்கு ஒரு டவுட்டுடி. அர்ஜுன் இன்னொன்னு லவ் பண்ணிட்டுருக்கார் போல. அதான் பார்க்கையில எனக்கு தெரியுது. நீங்க ஆயிஷாவும் பார்க்குறீங்க, மாஹியும் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கண்ணு கலங்குது. ஏன்னா அவன் பேசியிருப்பான்லடா. மாஹி, என்னடி? அர்ஜுன் என்ன லவ் பண்றாரு. அர்ஜுன் பேசினதெல்லாம் உங்க ஃப்ரெண்டுட்ட சொல்றீங்க. மாஹிக்கு தெரியும் ஆயிஷாவுக்கும். நீங்க அன்னைக்கே சொல்லியிருப்பீங்க. மாமா அடிக்கிற பயத்துல தான் நான் அப்படி சொல்லிட்டேன். ஆனா மாஹி சொல்லியிருப்பான். ஓகே நல்ல பையன் தான்டி. நம்ம கிளாஸ்ல இருந்தே படிச்சான் ஸ்கூல்ல இருந்து. உனக்கே தெரியும். அக்செப்ட் பண்ணிக்க அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்க இல்ல வேணாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. இது உங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்சு உங்க ஃபேமிலிக்கும் ஓகேனால சரி ஓகே மேரேஜ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஒரு பயம். ஏன்னா உங்க மாமா உங்க கூட அப்படி இப்படிலாம் இருக்கிறது. அது ஒரு பயம். குழப்பத்தோட பயத்துல அப்படியே இருந்திருப்பீங்க. இல்லம்மா என்னால எப்படி? என்னடி உங்க மாமாவோட அர்ஜுன் நல்லவன். எனக்கு தெரிஞ்சு உங்க மாமாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு இவரை மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு தோணுது. ஆயிஷா, என்னடி சொல்ற? ஓய் பிரெக்னெண்ட்டாக இருக்கா. நீ ஏன் பாத்தியா? அவங்க மாமா ராட்சச மாதிரி அப்பப்போ கால் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் இது வேறவா? இங்கே பாரு ஆயிஷா, ஒயின் ஒரு கால் மட்டும் பண்ணால் போதும். இப்படிலாம் அப்படின்னு நடந்து சொன்னா அவங்க மாமா உள்ளே போயிடுவாரு. உள்ளே போன மனுஷன் வெளியில் வருவான்ல. இங்கே பாரு சும்மா எடி அவள் ஆல்ரெடி பயந்துட்டு இருக்கா. நீ வேறு ஏதாவது சொல்லிட்டே இருக்க. இவளுங்க 2 பேரும் ஹார்ட் பண்ணுறது உங்களுக்கு பயம். இப்படி சொல்கிறது ஒரு பயமாக இருக்குது. ஆயிஷா சொல்கிறது அதை விட பயமாக இருக்குது. ஏன்னா உங்கள் மாமா பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுமோட அவன் மிரட்டுறது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன்லாம் கரெக்டாக தெரியும். அன்னைக்கு கிளாஸ் முடியுது. நீங்களும் உங்கள் பேக் உங்கள் ஃப்ரெண்ட்லாம் பேக் எடுத்துகிட்டு கீழே தான் போகிறீங்க. அர்ஜுன் கிரவுண்டில் இருந்திருப்பான். அவனும் பேக் எடுத்துகிட்டு உங்களை பார்த்துட்டான். அதனால தான் உங்ககிட்ட ஒடியாரான். நீங்கள் பேசிக்கிட்டே உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு ஒரு மாரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்க பேக்க மாஹி தான் கூட்டிட்டு வரா. "இல்ல பரவால்ல நான் கொண்டுட்டு வரேன்." அப்படின்னு தான் கேட்டுக்கிட்ட போயிட்டீங்க. அர்ஷத், "ஏய் அடிச்சிருவேன்டி." அர்ஜுன் உங்ககிட்ட வரான். அவன் கிளாஸ்ல இல்லடா ஏதாவது கிளாஸ் நடந்துச்சான்ட்டு உங்ககிட்ட கேட்குறான். ஏன்னா நீங்க நல்லா படிப்பீங்க ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு. மாஹி அதுக்கு ஆன்சர் பண்றா, "கிளாஸ்க்கு யாரும் வரல. ஃப்ரீயா தான்டா இருந்தோம்." அப்படின்ட்டு. அர்ஜுன் உங்கள பார்க்குறான். அமைதியா நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்க நீங்க எப்பயும் போவீங்களேடா டாக்ஸி அங்க நிக்குது. ஓகே மாஹி. ஐஷா அர்ஜுன் உங்கள பார்க்குறான். அவனுக்கு ஏதாவது சொல்லுவீங்களா அப்படின்ட்டு. ஆனா நீங்க எதுவுமே சொல்லல. கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவனோட பைக் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா கீய குடுத்துட்டு, "டேய் வாடா மச்சான் அவன் போயிருவாடா. நான் போறேன் அவன் கூட" அப்படின்ட்டு சொல்லியிருப்பாய்ங்க. இப்ப அந்த பைக் எடுத்துட்டு வந்து அவன் முன்னாடி நிக்கிறாங்க. இவளுக்கு 2 பேரும் ஓகேடா பாய் அப்படின்ட்டு அவளுங்க பஸ்ஸுக்கு போயிட்டாளுங்க. ஃபோன் எடுத்து கையில வச்சுட்டு பயத்திலேயே வேகமா வீட்டுக்கு போணும். எனக்கு கொஞ்சம் பயம் அப்படின்ட்டு உங்க காரும் ஸ்டாப் ஆகுது வீட்டுக்கிட்ட. வேகமா டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில தான் வாரீங்க. உங்க வீட்ட பார்த்தா ஜங்கு கூட பைக் இல்ல. ரொம்ப ரிலீஃபா இருக்கு. பயத்தோட காலிங் பெல் அடிக்கிறீங்க. உங்க அம்மா தான் ஓப்பன் பண்றாங்க. உங்க ஃபேஸ பார்த்தோன்னா அவங்களுக்கு புரியுது. ஏன்னா பயந்துருப்பாங்க. ஜங்குக்கு வேற உங்க நம்பர வாங்கியிருப்பானடா. உங்க அம்மா தான் அவ தூங்குறாடா. ஏன்டா அவள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அவ சும்மாவே பயப்படுவா. பாருங்க அத்த, நான் ஒன்றும் பண்ணல. சும்மா பேசிட்டான். இல்லடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கேட்டிருக்க மாட்டான். பயத்தோட தான் நம்பரும் குடுத்துருப்பாங்க.
உங்கள் பாட்டி ஏதாவது சொல்லி சமாளிடி கொடுக்காதடி அப்படின்ட்டு கையால் சிக்னல் பண்ணாலும் எங்கம்மா கேட்குறான் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. ஒரு பயத்தோடு தான் நம்பர் கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு உங்களுக்கு கால் பண்ணால் அங்கே பிஸின்னு வந்திருக்கும். நீங்கள் உங்களுக்கு பார்த்து சும்மாவே பயப்படுவீங்க. இப்போ காலேஜில் வேறு இருக்கீங்க, வீட்டில் இருந்தால் கூட பரவாயில்ல. அவன் வீடியோ கால் வேறு அடிக்க சொன்னான், இதில் அங்கே வேறு அடிக்க சொல்லியிருப்பானா அப்படின்ட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் நீங்கள் கால் பண்ணி, அதாவது நீங்கள்ல உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணி பேசியிருப்பா. கொஞ்சம் நார்மலாக இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்கள் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்கு. பாட்டியும் வராங்க. வாடி வாடி, ஒன்றும் இல்லை, பயப்படாதடி. எப்படியாவது அந்த விஷயத்தையும் எடுத்து சொல்லணும். அப்போதான் எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து பயந்து பயமுறுத்துறது. ப்ரெக்னெண்ட்டா வேற இருக்க. ஏதாவது பயத்தில் ஏதாவது நான் என்ன பண்ணுறது? அம்மா சும்மா இருங்கம்மா. நீ சும்மா இருடி. என் பேரன் கோவப்பட்டா எனக்கு தெரியாதா? உன் அண்ணி தான் சமாளிப்பா அப்படின்ட்டு பேசிட்டே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. போடி, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இரு, பாட்டி காப்பி போட்டு கொண்டு வரேன். நீ பாடி, அந்த பேக்கை நான் கொண்டுக்கிட்டு வரேன். இல்லை பாட்டி, நான் கூப்பிட்டு போகிறேன். கேட்கவே மாட்டான். நீங்கள் வாங்கிட்டு உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயம். உங்கள் ரூமுக்கு வந்தோடு தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அந்த பேக் எடுத்து ஒளிச்சு வைக்கிறீங்க. அதாவது உங்கள் பெட் இருக்குல்லடா, ஹெட் வச்சுருப்பீங்களா, அதுக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து ஒர்க் பார்க்கலாம் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வேகமாக இல்லை ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரீங்க. உங்கள் பாட்டி வராங்க. உங்கள் ஃபோனும் அடிக்குது. உங்கள் பேக்கில் வச்சுருக்கீங்க. யாடி, யாடி ஃபோன் அடிக்கிறா? என் பேரண்டா இருக்குமோ? தெரியல பாட்டி. சரி சரி, பதறாத. எங்கடி அடிக்குது? எங்கே அடிக்கிற மாதிரி இருக்கு, காணும். இல்லை பாட்டி, பேக்கில் அப்படின்ட்டு நீங்களும் வேமா உங்கள் பேக்கில் அந்த சைடு. ஏன்டி என்னடி பண்ணிட்டு இருக்க? வயதில் எது இடிச்சிடாம. ஐயோ, என் பேத்தி எம்புட்டு பயமாக இருக்குது. எல்லாம் புருஷங்க மேலே அம்புட்டு பாசம் வைப்பாங்க. இப்போ பூராத்தி பயத்துலையே வச்சுருக்கா. என் பேத்தி மேலே என்னைக்கு என் பேர மேலே காதல் வந்து முடியாத காரியமாகவே இருக்குது. இப்போ அம்புட்டு பயம் தான். அவன் என்ன ஒன்றுமே இவ்வளோ மிரட்டி மிரட்டியே காதல் பண்ண வேண்டியதான் பொழப்பாக இருக்க போகுது. இதில் வேற என்னைய வேற சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க. இவங்க ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்குள்ள நான் செத்து மண்டையை போட்டுருவேன் போல. என்ன ஒன்றலாம், எப்படி கவுக்கிறது இவளை நான் கவுத்து என்ன பிரச்சனை? அவன் கவுத்து கவுட மாட்டா. நான் சொல்லியும் பார்த்துட்டேன். என்ன பண்ணா அவள் என்ன பண்ணுவா? பாட்டி, யாரடி? என் பேரனா? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்டு. சரி சரி, ஆமாடி. உன் புருஷனுக்கு போன் அடிக்கலை. ஒரு வேளை நம்பிக்கையாக இருந்திருக்கும் போல் நீ சொல்கிறத பார்த்து, உன் ஃப்ரெண்டு சொல்கிறத பார்த்து. சரிந்தா, காப்பியை குடிச்சிட்டு கீழே வரனா வரு. இல்லை பாட்டி, எனக்கு கொஞ்சம் ஒர்க். சரி சரி, நீ ஒர்க்கை பாரு. ஏன்டி மறந்தாப்புல நீ வாட்டில் பேக்க அங்கங்கே வச்சுட்டு வந்துடாத. உன் புருஷன்ட்ட பதில் சொல்லி நான் சாக முடியாது. அவன் குதிர்க்காமவே கேள்வி கேட்டு எனக்கு பயம் முதல் நானே வாயால் உளறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இங்கே சமாளிச்சாச்சு. அங்கே போய் அங்கே உன் மாமி இருக்காண்டி, அவன் பார்த்துக்குவேன், கவலைப்பட வேணாண்டி. ஏதாவதுன்னா உன் மாமிடு. இல்லை, நான் வரமாட்டேன். அம்மா, என்னது வரமாட்டியா? என்னடி எல்லாம் பிளான் பண்ணி வந்திருக்கியா என்ன? நீ அழுகிறது ஒன்று பார்த்தா அப்படி தெரியுது. நான் வரமாட்டேன் பாட்டி, இங்கே இருந்துக்கிறேன். இப்பெல்லாம் சொல்லலாம் மாடி. புருஷன் வீட்டில் நான் தாண்டி பொண்டாட்டிக்கு நல்லது. பாரு, நான் இருக்கேன், உங்கள் அத்தை இருக்கா, உங்கள் மாமா இருக்கா. எதுக்கு நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? இல்லை பாட்டி, இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. படவா ராஸ்கல், ஏதாவது பண்ண நான் அடிச்சு பிறண்டி. இந்த காப்பியை குடி. அழுகாம சின்ன பிள்ளை மாதிரி. இப்படி அழுதா எப்படி? நாளைக்கே உனக்கு குழந்தை பண்ணா 2 பேரும் மாற்றி மாற்றி அழுக போகிறீங்களா? என் பேராண்டி ஒன்றை சமாளிப்பானா இல்லை அவன் பிள்ளைய சமாளிப்பானா? இல்லை, அவரு குழந்தை. என்னடி அவரு குழந்தை? உனக்கு குழந்தை இல்லையா? இல்லை பாட்டி, அக்கா. சும்மா அறி போ. இந்த காப்பியை குடிச்சிட்டு இருந்த ஹோம்ஒர்க்கு தான் வேமா முடிச்சுடு. அவன் வந்துட்டான்னா போச்சு, அப்புறம் மாட்டிக்குவேன். பாட்டி நீங்கள். நான் இருப்பேன்டி, நான் எல்லாம் இருப்பேனா? அவன் ஏதாவது கையை வைக்கட்டும், அடிச்சு போடுறேன். நாங்கள்லாம் இருக்கோம்ல, அவன் ஒரு ஆளுக்கு என்ன பண்ணிவிடுவான்? நாங்கள் குடும்பத்தோடு அவ்வளோ இருக்கையிலேயே அந்த வயசுலேயே அந்த மாதிரி பண்ணுவேன். என் பேர் இந்த வயசில் சும்மா இருப்பானா? எல்லாம் ஒரு பேச்சுக்கு பேச வேணும். பாட்டி, அடி ஒன்றும் இல்லடி, அங்கே ஒர்க்கு வேலை இருக்கா, அதை நினச்சி புலம்பிகிட்ருக்கேன். சரி சரி அப்படின்ட்டு உங்கள் பாட்டி தலையை சொரிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காஃபியை கொடுத்துட்டு போகிறாங்க. ஏன்டி மகளே? என்னம்மா? என்னடி உன் மக வரமாட்டாவாலேயே, இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா? இன்னும் 2 நாளில் இருக்குது. என் பேராண்டி வேறு சொல்லிவிட்டேன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு. உன் மகன் என்னமோ நான் வரமாட்டேன்னு நிலச்சிக்கிட்டு இருக்கா. அம்மா இருந்துட்டு போட்டுமா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே இருந்தால் பயந்தே வரும். அது அவன் வீட்டில் இருந்தால் ஆசை பாசையாக பேசிகிட்டு இருப்பேன். ஏம்மா என்னம்மா சொல்லிகிட்ருக்கா? நீயே பார்த்து இல்லைம்மா,
அவள் காலேஜ் போயிட்டுருக்கா. அங்கேருந்து போனால் கொஞ்சம் தூரம். எனக்கே பயமாக இருக்குது. இன்னும் அவன் அப்பாவுக்கு தெரியாது. நான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது சண்டைன்னா நான் என்னம்மா பண்ணுறது? ஏனடி பயந்துட்டுருக்க? நான் இல்லையா? உங்கள் அண்ணனுக்கு தெரியும்டி. நல்லா படிக்கிற பொண்ணு போட்டும் அப்படின்ட்டு உங்கள் அண்ணன் தானே சொன்னியா? அப்புறம் என்னடி பயந்துட்டுருக்க? ஏம்மா அங்கிட்ட பேசுகிறேன் இங்கிட்ட பேசுகிறேன். என்னடி பண்ணுறது? அங்கிட்ட ஒரு பத்து பேரனா இருக்கேன், இங்கிட்ட என் பேத்தியா இருக்கா. இவளும் படிப்பு பிரச்சனை, அவனுக்கு பொண்டாட்டி பிரச்சனை. நான் என்னடி பண்ணுறது? இப்படி அப்படி சொல்லி சமாளித்து அவங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும். உன் மகன் சொன்னோடய கேட்க மாட்டாடி. புருஷனை பார்த்து பயப்படாதன்ட்டு அவன் அதிகமாக பயப்படுறான். அப்படி என் பேரைக்கு என்ன சொல்லி என் பேத்தையை மிரட்டி வச்சிருக்கேன்னு தெரியல. அந்த பயம் பயக்கிறான். அதுக்காண்டி இங்கேயே இருக்க வைக்க முடியுமா? போய் அங்கே போய் என்னன்னு பார்த்துக்குவோம். அவன்கிட்ட சொல்லி பார்ப்போண்டி. அவனுக்கு என்ன பையனா, அந்த ஒயனை என் பேத்தி பின்னாடி ஒருத்தன் சுற்றிக்கிட்டு இருந்தால காதலிக்கிறோம்னு, அங்கேதான் ஒரு பயந்துக்கிட்டு இருப்பான் போல். இங்கே அவன் திருப்பி பேசி, அது மட்டும் இல்லாமல் என் பேத்தி வேற லவ் பண்ணுறான்னு சொல்லி. ஏண்டி என் பேத்தி லவ் பண்ணாலா என்ன தெரியலம்மா, ஆனால் லவ் பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டு. ஐயப்பா, ஏண்டி அதை கேட்கலையே? என் பேத்தி வேற காலேஜ் ஏண்டி பாடி நேற்று கேட்கல ஏதோ அமைதியாக பேச்ச மாற்றினேன். எனக்கு சந்தேகமாக இருக்குடி. பேராண்டிக்கு தெரிஞ்சா அன்புட்டு தான். அப்படிலாம் இருக்காதுமா. அந்த பயம் போயிட்டான். என் பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுமா. என் பொண்ணு அப்படிலாம் பண்ண மாட்டான். அதுவும் நல்லது தான். எதுக்கும் கேட்டுக்கணும்டி. அதுக்கு தான் படிக்க எங்கிட்ட வேணான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சானா. என் பேராண்டிக்கு கொஞ்சம் பயந்தி என் பேத்தி மேலே அப்படி இப்படின்ட்டு ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு பயம். அதனால தாண்டி அவன் பயப்படுவான்னு நினைக்கிறேன்டி. அதான் காலேஜுக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சியா. அதுவும் இல்லாமல் இப்போ மாசமாக இருக்காளா. எங்கள் பொண்டாட்டி பாசமாக அப்படி இப்படின்னு பார்த்துக்குறோம். அவன் அங்கங்கே கூட்டிகிட்டு போகணும்னு இலையிறான் என் பேரை. ஆனால் என் பேத்தி அவன்கிட்ட போகவே பயப்படுறேன். என்ன பண்ணுறது? குழந்த மாதிரி அழுகுறா. இவன் எங்கிட்ட குழந்தைய பெற்று என்னத்தை பார்த்துக்கிற போகிறான்னு தெரியலை. என் பேராண்டி ரொம்ப சிரமப்பட்டு அழுக போய் அவன். ஐயோ அம்மா, தாங்க முடியலம்மா. அவள் சொல்கிற எனக்கு பயம் வந்துடு. நீ அதை விட சொல்லி எனக்கு மண்டையே குழப்பிடுவேன். ஏன்டி குழம்பாது? என் பேரை சொல்கிறத பார்த்தா எனக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. போங்க, நான் போய் டின்னருக்கு குக் பண்ணுறேன். சரி, ஏதாவது கொண்டாந்து கொடு. தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. இப்படி பேசினா எப்படிமா உனக்கு தலை வலிக்காமல் இருக்கும்? என்னடி சொல்கிற? என் பேரை பற்றியில் சேர்த்து வைக்கிறோம்னே என் மூளையை குழப்பி தலைவலி வந்து தான் மிச்சம். உங்கள் அம்மாவும் சரிம்மா அப்படின்ட்டு காஃபி போட போயிடுறாங்க. இந்த சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ட தான் பேசிகிட்ருக்கீங்க. என்னடி ஒன்றும் இல்லைல்ல, எதுவும் பிரச்சனையா? உங்கள் அம்மா வந்துட்டாரான்னு கேட்குறா. நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. பயப்படாதடி ஓயன், ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு. நெல் ஐஷாவுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன் அப்படின்ட்டு அவளும் கான்ஃபரன்ஸ் கால் போடுறா. என்னடி அப்படின்ட்டு அவளும் கேட்குறா. நீங்களும் இல்லைன்றீங்க. ஏண்டி ஓயன், அப்படி என்ன தாண்டி நடந்துச்சு? சொல்லாமவும் இருக்க முடியலை, கேட்காமவும் இருக்க முடியலை. சும்மா இருக்க மாட்டியா ஆயிஷா? சொல்லட்டேன்டி, அவள் உள்ளுக்கே வச்சுக்க தாண்டி அவளுக்கு மனசெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதே நம்மகிட்ட சொல்லிட்டா அவள் ஃப்ரீ ஆயிடுவாடி. மாஹி அவளை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. இல்லை, அவளை திட்டாத மாஹி. எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போலதான் இருக்கு. ஆனால் என்னது எப்படி சொல்ல தெரியல. எனக்கு பயமாக இருக்கு மாஹி. எதுக்கடி பயப்படுற? நாங்களாம் இருக்கோம். உன் ஃபேமிலியே உனக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. ஆனால் எப்படி ஓயன் இவ்வளோ சப்போர்ட்டா, இவ்வளோ ஃபேமிலி இருக்குல்ல, உனக்கு எப்படி இப்படி நடந்தது? அது அது அல்லாதடி. என்ன இது கழுகுற? நீங்கள் நினைக்கிறீங்கல்ல அன்னைக்கு அலியாக்காவுக்கும் எங்கள் மாமாக்கும் கல்யாணம். அது எப்படி மறக்கிறது ஓயன்? நீ மயக்கம் போட்டு விழுந்தது, 4 month ப்ரெக்னென்ட் ஆனது எங்களுக்கு ஷாக்கு. அதுவும் அர்ஜுன், இன்னும் நம்ப கூட முடியல ஓயன். நீ எப்படி? உன் ஃப்ரெண்டு நாங்கள், எங்களுக்கு கூட தெரியலை. உண்மையில கோவப்படுறதா இல்லை உனக்கு நடந்தது நினச்சி ஃபீல் பண்ணுறதா எதுவுமே தெரியல. ஆனால் அதோட ஷாக், உனக்கு அர்ஜுனுக்கு தான் மேரேஜ்னு பார்த்தா உன் கழுத்தில் உங்கள் மாமா தாலி கட்டினது ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருந்துச்சுடி. இன்னும் வரைக்கும் தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு. அர்ஜுனோட அப்பா உங்கள் மாமா கூட சண்டை போடல. உன் ஸ்டொமக்கில் வளருது அவரோட பேபின்னு சொன்னோன்னே என்ன நடக்குது ஒன்றுமே புரியலடி. அர்ஜுன் ஏன் பேபின்றது உங்கள் மாமா சண்டை போட்டு அன்னைக்கு சொன்னாங்க. உன்னோட ஸ்டொமக்கில் இருக்க பேபி அவரோடது, இதுக்கு நான் தான் காரணம்னு. ஆனால் அது எப்படி? எங்கிட்ட வார்த்தை கூட இதை பற்றி சொல்லலை. ஆனால் அன்னைக்கே நீ 4 month ப்ரெக்னென்ட்டு. அதான் எங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சு ஓயன். எப்படி இவ்வளவு எப்படி நடந்திருக்கோம்? ஒரே குழப்பமாக இருக்குது. அன்னைக்கு கால் பண்ணி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ பயத்தில் ஹலோன்னு கத்திட்டு இருந்தேன். ஆனால் நீ எதுவுமே பேசலை.
சொல்ல வர்றேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. சொல்லுடி, எல்லாத்தையும் மறைச்சிட்டு உன் மனசுக்குள்ளே வச்சிருக்காம சொல்லு. எனக்கு ஒரு சந்தேகம். இதெல்லாம் கண்டிப்பா உங்க மாமா உங்க வீட்டில் ஸ்டே பண்ணல தான் நடந்திருக்கும். மஹி. ஆயிஷா அமைதியா இருக்கா. என்னடி மஹி சொல்ற? ஏய் ஆமாடி, நீ ஒன்று கவனிச்சியா? அவங்க மாமா அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணணும்னு ஓயன் ரொம்பவே பயப்படுவா அல்லவா? நம்மகிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயும் அவங்க மாமா ஒயினை பார்க்கையில கோவத்தோட, அதுவும் அர்ஜுனோட பேசல பயங்கரமா கோவம் வரும். உங்க மாமா கூட பைக்ல போகல, பயந்துக்கிட்டே போவா. கேட்டா ஒண்ணு இல்லைன்னுவா. சொல்லுடி, இதுக்கெல்லாம் உங்க மாமா தானா? ஏண்டி அமைதியா இருக்க, ஏதாவது சொல்லு. அழுகுறீங்க. ஏய் அழாதடி. ஏய் நான் கேட்கல. இல்ல மை, நீங்க இப்ப இப்ப நடந்து தானே சொல்றீங்க. ஆனா எனக்கு இப்பல்ல இப்பல்லடி எனக்கு எனக்கு டென்த்து படிக்கல. என் மாமா என் கூட தப்பா இருந்துட்டார். என்னடி சொல்ற? எனக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அந்த வயசுல என் மாமா என் கூட தப்பா இருந்தாரு. மைக்கு ஆயிஷாக்கெல்லாம் ஷாக்கு. மை ஆயிஷா, நான் டென்த்து படிக்கல, உங்களுக்கு தெரியல. நான் என் மாமா வீட்டுக்கு என் மாமா வந்திருக்காங்கன்னு என் அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. எனக்கு போக பிடிக்கலன்னு சொன்னேன்ல. ஆமாடி சொன்ன. அதுக்கு என்ன, நீ தான் போயிட்டேல்ல. நான் போனது பெரிய தப்பு. போயிருந்திருக்க கூடாது. ஏதாவது சொல்லிக்கூட ஏதாவது பண்ணிக்கூட இருந்திருக்கணும். அன்னைக்கு நடந்ததெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்டை அழுத்துக்கிட்டே சொல்கிறீங்க. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. டென்த்து படிக்கையிலேயே உங்கள் மாமா உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாரா அப்படின்ட்டு. அப்போ எனக்கு எதுவுமே அது என்னன்னு கூட தெரியாது. மாயி பெயின் வலி என்னால் தாங்க முடியாது. அது எனக்கு யாரு சொல்கிறது? என் மாமா சொல்லுங்கன்னு எனக்கு பயமுட்டனால யார்ட்டையும் சொல்லவே இல்லை. நீ ஒரு டைம் சொன்ன பார்த்தியா, 12th படிக்கல அப்படின்னு. எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு எனக்கும் என் மாமாக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. வளர்ந்து எனக்கு பயம். என் மாமா வீட்டுக்கு போகவே மாட்டேன். அப்புறம் 12th முடிச்சுட்டு காலேஜுக்கு, என் மாமா படிக்கிற காலேஜுக்கு என் அம்மா அப்பா சொன்னாங்க அங்கே படின்னு. நான் போக மாட்டேன்னு எவ்வளவோ சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டில் கேட்கவே இல்லை. அங்கே போகல. எனக்கு பயம். அதான் நான் காலேஜுக்குள்ளே நிமிந்து கூட பார்க்கல. அப்புறம் காலேஜில் நடந்தது, உங்கள் மாமா உங்களை அந்த ரூம்குள்ளே கூட்டி போய் கிஸ் பண்ணது, உங்கள்கிட்ட பேசினது, ஒன்றா சொல்ல உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் நம்மலாம் எங்கே இருந்தோம்? உங்கள் கூடயே தானே இருந்திருப்போம் அப்படிலாம் கேட்குறாளுங்க. இல்லை, அங்கே போயிருப்பீங்க. நான் டெஸ்ட்டு டவுட்டு இதெல்லாம் கேட்கல, எல்லாம் சொல்லல. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டை ஒழுங்காக பார்க்காம விட்ருக்குமே, உங்கள் ஃபேஸ் ஒரு மார்க்கில் கேட்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் நடந்தது, உங்கள் கூட அப்பப்போ இருக்கிறது எல்லாத்தையுமே அழுது. ஆனால் ஒயின், உங்கள் மாமா உங்கள் அக்காவை தானே லவ் பண்ணார். இந்த காலேஜுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும். நீ கூட அப்படி தானே சொன்ன. சின்ன வயசுலேருந்து உங்கள் அக்கா மாமா அவர் தான் கட்டிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லுவேன். ஆனால் எப்படிடி அவர் எப்படி உன்கிட்ட இப்படி தப்பா? உன்கிட்ட உங்கள் மாமா எப்படி ஒரு மாதிரி கோவமா முறைக்கிறது உனக்கு பிடிக்காது அப்படிலாம் இருந்தவர் உன்கிட்ட எப்படி? அதான் எனக்கு தெரியல. எனக்கு என்ன பழி வாங்குறாரு. என்ன பழி வாங்குறாரா? பழி வாங்குறாரு மாயி. ஏய், பழி வாங்குற அளவுக்கு என்னடி பண்ண? தெரியல மாயி, நான் எந்த தப்பு பண்ணவே இல்லை. நான் எப்படி என்னடி பண்ணியிருப்பேன்? ஆயிஷா சொல்கிறா, ஏண்டி ஒரு வேலை
நீ அர்ஜுனை லவ் பண்ணுறது உங்கள் மாமாவுக்கு பிடிக்கலையோ? அன்னைக்கு கூட ப்ரப்போஸ் பண்ணல, அடிச்சாக்கிட்டாங்கல்ல, நீ கூட லவ் பண்ணுறேன்னு சொன்னல, அதனால இதுவும் கோவப்பட்டு உன்னை அப்படி பழி வாங்குறாரோ? ஆயிஷா. ஆயிஷா சும்மாடி. ஆமாடி, நீ கவனிச்சியா? அன்னைக்கு எவ்வளோ பெரிய சண்டை வந்துச்சு. அதனால எனக்கும் அர்ஜுனுக்கும் மேரேஜே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆயிஷா பைத்தியம் மாதிரி பண்ணாத, அப்படி எல்லாம் இருக்காது. என்னடி இருக்காது? அதுக்கப்புறம் பாரு, அவங்க மாமா ஒயன் வீட்லேயே தான் ஸ்டே பண்ணியிருந்தாரு. அடுத்த நாள் கூட ஒயன் அவங்க மாமா கூட தான் பைக்கில் வந்தா. பயந்துக்கிட்டே வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தால. அதுக்கப்புறம் தான் அவன் நடவடிக்கையே சரியில்லாமல் பயந்துருப்பா. நம்ம கிட்ட கூட சொல்ல மாட்டேன், ஏதாவது சொல்லி சமாளிப்பா. எனக்கு என்னமோ ஒயனும் அர்ஜுன் லவ் பண்ணுறது இவங்க மாமாவுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன். அறிவு கிட்ட விளாடி நீ. இவங்க மாமா இவங்க அக்காவை லவ் பண்ணுறா. ஆமாடி, லவ் பண்ணுறவங்க தான். ஆனால் ஒயன் கூட ஏன் அப்படி இருக்கணும்? ஏன்னா ஒயனை அர்ஜுன் லவ் பண்ணுறது பிடிக்கல போல். அதுதான் இந்த பழி வாங்குறதுல இப்படிலாம் இருக்குமோ? இருந்தாலும் மாகி, பழி வாங்குறதுக்கு இப்படியெல்லாமா இருப்பாங்க? ஒரு லவ் பண்ணுறவங்க கூட தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒயன் கூடயே அவங்க மாமா இருந்தார். அதாண்டி எனக்கு டவுட்டாக இருக்குது. அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. உங்களுக்கு நேற்று ஜங்குக் மாமாட்ட அழுத்திருப்பீங்கல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு. அவள் சொல்லியிருப்பாளடா, நீ உன்னை கொடுத்தது தான் அப்படின்ட்டு. அது நாவுக்கு வருது. சும்மா அடி, லூசு மாதிரி ஏதாவது சொல்லிட்டுருப்பேன். நான் அடி ஒயன் ஒயன் மாய். இவெல்லாம் சொல்லிட்டுருக்கான்னு எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத. இவன் அப்படித்தான் லூசு மாதிரி ஏதாவது உழம்பிட்டுருப்பான். இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு மாய். என்னடி? நான் இது என் மாமாட்ட கேட்டேன். என்னடி கேட்டேன்? என்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன்னு. அதுக்கு என்னடி சொன்னார்? அதுக்கு ஒன்று கொடுத்தது தான். என்னடி கொடுத்த? நான் எதுவுமே கொடுக்கலடி. அவரா என்னை எடுத்துக்கிட்டார் ஃபார்ஸ்ஃபுல்லாக. ஆனால் இப்போ ஆயிஷா சொல்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பயப்படாத. இல்லைம்மா, அவ சொன்ன மாதிரி எனக்கு அப்பல இருந்ததா அவர் என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாரு. அர்ஜுன் என்கிட்ட பேச வந்தா முறைக்கிறது, என்ன கிஸ் பண்ணுறது, அங்கங்க டச் பண்ணுறது, மிரட்டின்னு என் கூட தப்பாக இருக்கிறது. என் மாமா அப்படி பண்ணுறீங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்ட்டு கேட்பேன் மாயி. அதுக்கு அப்படி என்ன சொல்லுவார் தெரியுமா? அந்த வயசுல நான் தான் எல்லாம் பண்ணேன். இப்போ என்ன உனக்கு அர்ஜுன் வேணுமா? உனக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் உனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா உனக்கு எனக்கு எல்லாம் முடிச்சிச்சு அவன்கிட்ட போய் சொல்லுவேன். என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சாரு. பயமா இருக்கும் மாயி. நான் எனக்கு ஒன்றும் புரியல மாயி. என் அக்காவை லவ் பண்ணிட்டு நானே பார்த்தேன் எங்க அக்காவை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஆனா ஏமாய் என்ன இப்படி பண்ணணும்? நான் எந்த தப்பு பண்ணலடி, நான் எதுவுமே பண்ணல. ஆஷாக்கும் மாய்க்கும் என்ன சொல்லி உங்களை சமாளிக்கிறதுனே சுத்தமாக தெரியல. அழுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ டார்ச்சர் உங்களை ஜங்குக் பண்ணியிருக்கான். இது எதுவுமே தெரியாமல் அவளுக்கு பேசிகிட்டு இருந்திருக்காளுங்க உங்கள்கிட்ட. நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அமைதியாக அவங்க ஃபேஸை பார்த்துட்டு கேட்கல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாளுங்க. ஜங்குக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது. ரெடி, ஒன்றும் இல்லை, அல்லது எல்லாம் சரியாயிரும். இல்லை, எதுவும் சரியாகாது. இன்னும் 2 டேஸில் என் மாமா என்ன கூட்டிகிட்டு போகிறாரு. எனக்கு பயமாக இருக்கு. நான் காலேஜுக்கு வந்தது அவருக்கு தெரியாமல் தான் வந்துட்டுருக்கேன். இப்போ மட்டும் நான் காலேஜுக்கு போகிறது தெரிஞ்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாயி. ஒன்றும் பயப்படாதடி, நாங்களாம் இருக்கோம்ல. உங்கள் மாமா, உங்கள் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட்டில் இருக்காங்க. உங்கள் மாமா என்ன பண்ணிவிடுவார்? நீங்கள் பாரு, எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டு இருந்த, இன்னும் உன் மாமா உன்னை இன்னும் பயமுறுத்திட்டு தான் இருப்பார். இப்போ கூட உன்னால் ஒரே ஒரு கால் மட்டும் போலீஸ்க்கு பண்ணினா, நீ என்னென்ன அனுபவிச்சியோ அதை எல்லாம் சொன்னா கண்டிப்பாக உங்கள் மாமா உள்ளே போட்டுருவாங்க. அது மட்டும் இல்லை, நீ டிவோர்ஸ் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா மைனர் இருக்கையிலே உன்னை இந்த அளவுக்கு பண்ணி பிளான் பண்ணி உன்னை கெச் பண்ணி தூக்கியிருக்காரு. என்னடி இப்படி
பேசுகிற? ஆயிஷா கேட்குறா. ஏய் ஆமாடி, அது மட்டும் இல்லை, உங்கள் அக்காவை லவ் பண்ணி பாவம் தெரியுமா, அவங்க மனசு எப்படி ஆயிருக்கும். ஆனால் எனக்கும் டவுட்டு ஒயின், உங்கள் மாமா லவ் பண்ணுறது கண்ணால் நாங்களும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கல எப்படி உங்ககிட்ட எல்லாம் ஒன்று, எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இவ்வளோ கேவலமாக இருப்பாரா அப்படி தோணுதுடி. மாஹி சொல்கிறா. இங்கே பாரு மாஹி, எப்படியாவது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி உங்கள் மாமா மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பிட்டோம்னா கரெக்டாக உங்கள் அத்தை மாமா வீட்டுக்கு நீ போக மாட்ட. மாஹி ஆமாடி, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஆயிஷாவும் ஆமான்னு சொல்கிறா. இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே உங்கள் பாட்டி மேலே வராங்க. அப்பா காலை வேற வலிக்குது. டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஏண்டி இன்னே படிக்காமல் ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன் ஃப்ரெண்டுகிட்ட, மணி என்ன ஆகுது? உங்கள் பாட்டி சவுண்டு கேட்டு திரும்புறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கேட்குது. சரிடி, நாங்கள் ஏதாவது பிளான் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறோம், நீ இருக்கிற ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி விட்டுரு அப்படின்ட்டு அவங்களும் சொல்லிட்டு காலை வச்சுட்டாளுங்க. நீங்களும் ஓகேன்ட்டு ஃபோனை வச்சிடுறீங்க. என்னடி பாட்டி, அது ஃப்ரெண்டு டவுட். சரி சரி சீக்கிரம் முடிச்சுடு. இந்தா. என்ன பாட்டி? இல்லடி, எழுதிக்கிட்டு இருப்பிய, இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா பேபிக்கு நல்லதுடி. இல்லை அடி சாப்பிடு, நல்லது. அங்கே பாட்டி கொடுக்குறாங்க. நீங்களும் அதை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு, ஏண்டி வயன்? என்ன பாட்டி? பாட்டி ஒன்று கேட்குறேன், மறைக்காம சொல்லுவியா? என்ன பாட்டி அப்படின்ட்டு உங்கள் பாட்டியை ஒரு மாதிரி பயத்தோட என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு உங்கள் பாட்டியை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பாட்டி பக்கத்தில் உட்காந்துட்டு அந்த புக்கெல்லாம், ஓ இவ்வளவு படிக்கணுமா எழுதணுமா, நீ கொஞ்சம் தான் கேட்டுட்டு போயிடு, அப்புறம் நீ எழுது. சரி பாட்டி. இல்லடி, காலேஜுக்கெலாம் போகிற, நல்லா படிக்கிறியா? அங்கே எதுவும் பிரச்சனைலாம் இல்லையே? இல்லை பாட்டி. சரிடி, அது அந்த பையனுமா காலேஜுக்கு வரான் பாட்டி? இல்லடி, அந்த பையன்தான் ஏதோ உன்னை கட்டிக்க போகிறோம்ட்டு அன்றைக்கி கூட ஏதோ சண்டையை பேராட்டிக்கு சண்டை போட்டு லவ் அப்படி இப்படின்றீங்களே, அவனுமா அந்த காலேஜில் படிக்கிறான் உன் கிளாஸில்? ஆமாம் பாட்டி. சரிடி, அவன் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு பேசுனாங்க தெரியும். என் பேத்தி நீ தான் லவ் பண்ணோம்னு சொல்லிக்கிட்டாக. ஏண்டி லவ் பண்ணுறியா பாட்டி? என் பேத்தி பாட்டிகிட்ட எதுவும் மறைக்க மாட்டான்னு நல்லா தெரியும், அதனால தான் கேட்குறேன். அவனை எதுவும் காதலிக்கிறியா? எல்லாம் சொன்ன மாதிரி. ஏண்டி நீ மட்டும் எதுவும் சொல்லிப்படாதடி, என் பேரே அவனுக்கு ராட்சசனுக்கு பெரிய ராட்சசன் ஆயிடுவேன். கலவனிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவான். நாங்கள் வேற நீ படிக்க போகிறேன்னா உன்னை வேற காலேஜுக்கு அனுப்பியிருப்போம். இதில் வேற நாங்கள் இந்த பிளானை வேற கோர்த்து விட்டு வேடிக்கை பார்த்தா இதுன்னு என்னென்ன சம்பவம் நடக்குது. ஏம்மா அவன் முடிக்கிறத பார்த்தாவே எனக்கு பயமாக பதட்டமாக வருது. ஏன்டி இப்படி பாட்டி இப்படி பார்க்குற? அம்மா சொல்லு, பாட்டி எதுவும் நினச்சிக்க மாட்டேன். இப்போ கூட காலேஜுக்கு போகிறேன்ல, அந்த பையன் எதுவும் உன்கிட்ட பேசி இது இன்னமும் அந்த பையன் காதலிக்கிறான், இன்னமும் அந்த பையனை நீ இது காதலிக்கிறியாடி? சும்மா சொல்லு, பாட்டி ஆட்டி சொல்ல மாட்டேன். உங்கள் பாட்டியை ஒரு பயத்தோட ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்டி அப்படி பார்க்குற? ஆமான்னு மட்டும் சொல்லிப்படாதடி. உங்கள் பாட்டியும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி பயத்தோடு தான், ஆனால் வெளியில் ஒரு மாதிரி காட்டிக்காத மாதிரி உங்களை பார்க்குது. இல்லைன்னு தலையாட்டுறீங்க. அப்பா என்னடி தலையாட்டுற? இல்லை பாட்டி, நான் பண்ணலை. அப்பா இப்போ தனி நிம்மதியாக இருக்குது. எங்கள் முன்ன மாதிரி அந்த பயலை லவ் பண்ணிடுறியோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயந்துட்டேன்டி, அதுக்கு தான் கேட்டேன். இல்லை பாட்டி. ஏன்டி அப்போ இன்னும் லவ் பண்ணுறியா? இல்லை, அவரு நான் லவ் பண்ணதே இல்லை. என்ன முன்னாடியே லவ் பண்ணலையா? ஆமாம் பாட்டி. என்னடி சொல்கிற? உங்கள் அம்மா நீ லவ் பண்ணுற அப்படின்ட்டு தான் அவனும் லவ் பண்ணுறான்னு தான் உனக்கு கல்யாணம் வரைக்கும் போய்கிட்டு இருந்தாங்க. இல்லை பாட்டி, அன்னைக்கு சண்டை நடந்துச்சுல்ல. ஆமாடி, என் பேரனுக்கு அவனுக்கு
ஏதோ சண்டை நடந்துச்சாம்ல. அன்னைக்கு அர்ஜுன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு. அர்ஜுன்ட்ட உங்களை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அர்ஜுன் அவர் என்ன ஸ்கூல்ல இருந்து லவ் பண்ணுறேன்னு என் கையை பிடிச்சி பேசிட்டு இருந்தது ஜங்கு மாமா பார்த்து அர்ஜுன் என்ன ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினச்சி அவரை அடிச்சிட்டாரு. அவருக்கும் அவங்க 2 பேத்துக்கும் சண்டை. நான் எவ்வளவோ ஸ்டாப் பண்ணேன். ஆனால் மாமா அர்ஜுனை போட்டு அடிக்கிறனால ஒரு பயத்தில் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். என்னடி சொல்கிற? ஆமாம் பாட்டி, எனக்கு பயமாக இருந்துச்சு. எங்க அர்ஜுனுக்கு ஏதாவது ஆயிரமோட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அது பெரிய விஷயமாயி பிரின்சிபல் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டனால நான் எவ்வளோ சொல்ல வந்தேன். ஆனால் யாருமே கேட்கல. அம்மா அப்பா, அர்ஜுனோட அம்மா அப்பா எல்லாம் பேசி எங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாட்டி. அப்போ அந்த பையனே உன்னை லவ் பண்ணியிருக்கான், நீ இல்லை? இல்லை பாட்டி. இது பாதண்டி எனக்கு. கிளவி மண்டைக்குள்ளே இப்போ தான் கால்குலேஷன் போட்டுட்ருக்கு. ஏன்னா அந்த நியூஸ் தெரிஞ்சு ஒரு 1 டே 2 டேக்குள்ளே தான் ஜங்குக்கு வந்து உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பான். எங்கே அர்ஜுன் உங்களை மேரேஜ் பண்ணிடுவானோ அந்த டவுட்டில் தான் உங்கள் கூட அகெயின் ஓஸ்பிளா அப்படி எடுத்திருக்கான். எதுக்கும் உங்கள் பாட்டி? ஏண்டி பாட்டி இன்னொன்று கேட்குறேன், பாட்டியை தப்பாக நினச்சிக்காத. நீ அழலாம் கூடாது. என்ன பாட்டி? இல்லடி, இது நடந்ததுக்கு அப்புறம் தான் உன் மாமன் அது சங்கு உன்ட்ட கோமா நடந்துக்கிட்டானா என்ன? ஆமாம் பாட்டி. இரு இன்னொன்று ஒன்று கேட்குறேன், அப்புறம் நீ அழு. பாட்டி இல்லடி, அழுதுட்ருக்கையில் கேட்டால் ஒன்றும் புரியாது. பாட்டிக்கு கிட்ட கொஞ்சம் காது வேற செகுடு. அதான் உங்கள் பாட்டியை பார்க்குறீங்க. என் பேராண்டி உன் கூட அப்படி இப்படின்ட்டு எதுவும் மிரட்டி உன் கூட இருந்தானாடி? எது பாட்டி? இல்லடி, ஒரு ரூமுக்கு வந்து நீ மாசமாக இருந்தியே உன் கூட தப்பா? அம்மா பாட்டி என்ன அடிச்சு எனக்கு ஐயோ தெரியாமல் கேட்டேன்டி. சரி அழுகாத. இதுக்கப்புறம் பாரு, அந்த படவ ரசக்கில் தோலை உரிச்சு போடுறேன். சரி இதுதான் கேட்டேன். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி. உங்கள் கண்ணை தொடச்சுட்டு இந்த பழத்தை சாப்பிட்டு ஹோம்ஒர்க்கு படக்குன்னு முடிச்சு விடு. அது வந்தாலும் வந்து போடுவேன். முடிச்சு விட்டு மூச்செல்லாம் தொடச்சிக்க, பேக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு அப்புறமா கீழே வா, நான் பாட்டி பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் பாட்டி சொல்கிறாங்க. நீங்களும் தலையாட்டுறீங்க. உங்கள் பாட்டிக்கு சந்தோஷம் பொறுக்க முடியாமல் அப்பா கேட்டாச்சு, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்படின்ட்டு அங்கேருந்து உங்கள் டோரை லாக் பண்ணிட்டு வெளில போகிறாங்க. அடியா மாலே, ஸ்டெப்பில் வேறு நடக்க முடியாமல் கீழே உங்கள் அம்மா கிச்சனில் தானே இருக்காங்க. கீழே போய் அடியே மகளே சந்தோஷமான விஷயம்டி. என்னம்மா? அடியே நான் தான் நினச்சிக்கிட்டே இருந்தில்ல ஒரு பயத்தோட உன் மகிட்ட கேட்டுட்டு வந்துட்டேன். என்னம்மா கேட்ட? என்ன சொன்னா? அதுவா, உன் மகன் லவ் பண்ணவே இல்லையாண்டி. யாரம்மா? என் மருமைடா? அடி இல்லை கூறு கட்டவில்லை, அந்த அர்ஜுன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அவன் தான் லவ் பண்ணியிருக்கேன் என் பேத்தி பயத்தில். எங்கே என் பேராண்டி அவனை அடித்து கொண்டு போடுவானு பயத்தில் போய் லவ் பண்ணிட்டோம்னு சொல்லியிருக்கா பயத்தில். அது தெரியாமல் கூறுகட்ட குடும்பமே நீங்கள் சேர்ந்து அவன் என்னது கல்யாணம் பண்ண பார்த்துருக்கீங்க. அந்த ஒரு கடுப்பில் தாண்டி என் பேரை எங்கே என் பேத்தி கிடைக்க மாட்டோன்னு நினச்சி அவன் இப்படி பண்ணியிருக்காண்டி. என்னம்மா சொல்கிற? அப்போ ஓன் லவ் பண்ணலையா? அதை தாண்டி இப்போ போய் கேட்டுட்டு வந்தேன். அவன் சொன்னா முன்னாடியே லவ் பண்ணலையா, இப்போவும் லவ் பண்ணலையா. அந்த பையனே லவ் பண்ணியிருக்கானா, அதுவும் பள்ளிக்கூடத்துலேருந்து பள்ளிக்கிருக்காண்டி. இப்போ தான் எனக்கு பையன் இல்லை. இதை முதல்ல என் பேராண்டிட்ட சொல்லணும். ஓ சொல்ல போறியாம்மா? ஆமாடி, அவதே பைத்தியமா. அதனால தானே அவரை போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ லவ்வோட பேசுவே இல்லை, ஆல்ரெடி லவ்வாக பேச இல்லையா? ஆமாம் சும்மாவே பயப்படுறா. இதுக்கப்புறம் என் பேராண்டி எதுவும் அதட்டாமல் அடிக்காமல் பண்ணிகிட்ருப்பாளடி. ஆமாப்பா, இதுக்கப்புறம் என் மகளை அடித்தான் நான் மறுபடியும் கூட பார்க்க மாட்டேம்மா. சரி விடுடி, ஏதோ பாசத்தில் இப்படி பண்ணி போடுறேன். அவள் கொஞ்சம் பயப்படுறான், அதுக்காண்டி எவ்வளோ அடிச்சுட்டே இருக்காமா. சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சரி விடுடி, இதுக்கப்புறம் அடிக்க மாட்டான். இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு
நீங்கள் எங்கே வச்சுருந்தீங்களோ பேக்கை அங்கே வச்சுட்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கீழே சரி வரலாம் அப்படின்னு தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. என்னான்னு தெரில, உங்கள் ஸ்டொமக் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன வலிக்குது அம்மா அப்படின்ட்டு நடக்க முடியாமல் ஏதோ வலிக்கிற மாதிரி இருக்குது. பிடிச்சிட்டு கிச்சனுக்குள்ளே தான் போகிறீங்க, முடியலை, என்னமோ ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது. அம்மான்னு கூப்பிட்றீங்க. என்னம்மா நில்லும்மா வரேன். அம்மா உங்கள் வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குனால உங்கள் பாட்டி ஆடி ஆத்தி என்னடி பிள்ளை ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு 2 பேருமே வராங்க. நீங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் வச்சுட்டு அழுகிற மாதிரி இருக்கீங்க. என்னன்னு கேட்குறாங்க. ஸ்டொமக் வலிக்குதுன்றீங்க. என்னடி சொல்கிற? ஏன்னா உங்களுக்கு 5 மந்த்து தான். இதுக்கு வலிக்குது அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறாங்க. டக்குன்னு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க உங்கள் அம்மா. கொஞ்ச நேரத்தில் உங்கள் அப்பா வந்துடுறாங்க. உங்கள் பாட்டி தான், "ஏன்டி அவன் புருஷனுக்கு கால் பண்ணுடி, அவன்கிட்ட சொல்லாட்டி அவன் கட்டி ஏறுவான்" அப்படின்ட்டு அந்த காருக்குள்ளேருந்து சொல்லிகிட்ருக்காங்க. அவங்களும் கால் பண்ணி இப்படி சொன்னோன்னே அங்கே ஜங்குக்கு செம்ம பயம், பதறான். எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னா அவனும் ஃபாஸ்ட்டாக அவன் பைக் எடுத்துகிட்டு வரான். இங்கே உங்களை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. உள்ளே செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணீங்க? டாக்டர் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. நான் ஒன்றுமே பண்ணல. என்ன எதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை ஃப்ரூட்ஸு, காஃபி சாப்பிட்டோம்னு சொல்கிறீங்க. பேபிக்கு செக்கப் பண்ணா அப்படி ஒன்றுமே இல்லை. அவங்களும் நல்லா பார்க்குறாங்க. உங்களுக்கும் செக்கப் பண்ணிவிட்டு ம் உங்கள் அம்மா உங்கள் அப்பா கூப்பிட்றாங்க. நீங்கள் கொஞ்சம் பயமாக இருக்குது. பேபிக்கு ஏதாவது ஆயிருமா? ஸ்டொமக் வேறு வலிக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி. ஒன்றும் இல்லை, அழுகாதீங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட தான் அவங்க ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்குது. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. பேபி நல்லா தான் ஹெல்த்தியாக தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஏன் ஸ்டொமக் வலிக்குது அப்படின்ட்டு உங்கள் அம்மாவும் கேட்குறாங்க. உங்ககிட்ட தான் ஏதாவது ஒர்க் பார்த்தீங்களா? ஒரே இடத்துல குனிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் கேட்டோன்னே நீங்களும் ஆமான்னு சொல்கிறீங்க. அதனால தான் வலிச்சிருக்கு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி ஒர்க்கு? கிளாஸ் ஒர்க்கு, காலேஜ் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. எங்கே சேரில் உட்காந்தீங்களா இல்லை பெட்டில்? பெட்டில். அதான் நல்ல சேரில் உட்காந்து கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஒர்க் பார்த்துருக்கணும். நீங்கள் பெட்டில் உட்காரையில கொஞ்சம் குனிஞ்சிட்டு இப்படிலாம் பண்ணால தான் உங்களுக்கு ஹிப்பு இந்த ஸ்டொமக்லாம் வலிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக அப்படி இருங்க. ஏன்னா 5 மந்த் இல்லை அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜங்கு கால் பண்ணுறான். நீங்கள் உள்ளே இருக்கீங்க. உங்கள் அம்மா தான் அட்டன் பண்ணுறாங்க. அதான் என் பொண்டாட்டிக்கு என்னாச்சு? ஜங்கு ஒன்றும் இல்லைடா, அது சும்மா பெயின்டா. இல்லை எங்கே இருக்கீங்க? உள்ளே இருக்குன்னு சொன்னோன்னே வர சொன்னோன்னே இப்போதைக்கு அவங்க அப்பா இருக்காங்க. அதாவது உங்கள் அப்பா. நீங்கள் கிளாஸ் ஒர்க்கு தான் பார்த்தேன். அப்போலாம் பேசிகிட்டு இருக்கனால எங்கே இதுக்குள்ளே வந்து எல்லாமே தெரிஞ்சு இது ஒரு கலவரமாயிருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்தோட இல்லைடா முடிஞ்சிருச்சுடா. அது சும்மா நார்மல் பெயின் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் உங்கள் ஃபேமிலியோட வெளியில் வரீங்க. ஜங்கு உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் உங்கள் அம்மா கையை பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டை உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு கிட்ட வரான். அவனை பயத்தோட கொஞ்சம் தள்ளி நின்று பார்க்குறீங்க. உங்ககிட்ட வந்து ஏய் வலிக்குதா? எதுக்கு வலிச்சிச்சு சொல்லு அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் இருக்கீங்க. அடா ஒன்றும் இல்லைடா பேராண்டி, அவன் சும்மா அப்படியே படுத்துக்கிட்டே இருந்திருக்கா ஒரு பக்கட்டா, அதுதான் கொஞ்சம் வலிச்சிருக்கும் போல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பா டேப்லெட் வாங்க போயிட்டாங்க. ஜங்குக்கு பார்த்தோன்னா அவர் போயிட்டாரு. எல்லாம் சமாளிச்சு சரி உங்கள் கையை பிடிக்கிறான். கையை ஒரு பயத்தில் எடுத்துக்கிறீங்க. வா வீட்டுக்கு போகலாம். டே அப்போ தான் வலிச்சிருக்குல்ல, நான் காரில் வரேன், நீ பைக்கில் வா. இல்லை பாட்டி நான் என் முன்னாடி நான் தான் சொல்கிறேன் இல்லைடா, பைக்கில் அதுவும் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, இப்போ காரில் தான் கூட்டிகிட்டு போகிறோம், நீ பைக்கில் வா. நானும் சரி அப்படின்ட்டு இப்போ நீங்கள் காரில் தான் போகிறீங்க. பின்னாடி ஃபாலோ பண்ணி ஜங்குக்கும் வரான். கார் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் தான் வீட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. உங்கள் அம்மா ஃபுட் சாப்பிட்றதுக்காண்டி டைனிங் டேபிளில் ஃபுட்லாம் எடுத்து வச்சுடுறாங்க. ஃபுல்லாக ஃபேமிலியோடு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜங்குக் உங்களையும் உங்கள் ஸ்டொமக்கு தான் பார்க்குறான். உனக்கு பதறிச்சு, பயம் செம்ம ஃபாஸ்ட்டாக வந்திருப்பான். நீயும் சாப்பிட்ற, அவளுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை பாட்டி நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இவங்க எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. இப்போ தான் பாபி டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வரான். ஏன்னா அவன் 12th இல்லைடா, அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் வாட்டில் வரான். ஜங்குக் பாபியை பார்த்துட்டு பாட்டி எங்கடா எந்திரிக்கிற? இல்லை பாட்டி கொஞ்சம் வரல. எங்கே போகிற அப்படின்ட்டு பாட்டி கேட்டுருக்காங்க. அவன் உங்களையும் உங்கள் ஸ்டொமக்கையும் பார்த்துட்டு ஏய் சாப்பிட்டு டேப்லெட் போட்டுரு பாட்டி. அதான் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன். பாபியை பார்த்துட்டே தான் போகிறான் கிராஸ் பண்ணி. ஆனால் பாபி முறைச்சிட்டு தள்ளி போகிறான். உங்கள் கூட அம்மாவும் எங்கடா போகிறேன்னா நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் வெளில போயிட்டான். அவன் வெளில போனது தான் கொஞ்சம் ஃப்ரீயாகவே கம்ஃபர்டபுளாக சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் பயம் அவன் பார்க்குற பார்வை. ஏன்னா உங்களையே பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். அவன் உங்களை பார்த்தாவே உங்களுக்கு சும்மாவே பயமாக இருக்கும். இப்போ வேறு
உங்களுக்கு மார்னிங் காலேஜில் வேறு கால் பண்ணியிருப்பான். எங்கே இருப்பேன்னு கோவத்தோட கேட்டிருப்பான். அப்புறம் இப்போ ஸ்டொமக் அவன் பார்த்துட்டே இருந்திருப்பான். எங்கே பயமாக இருக்குது ஏதாவது கேட்பானா? உன் ஃப்ரெண்டு எதுக்கு வந்தா? இங்கே வந்தீங்களா? எங்கே இருந்தீங்க? அப்படின்ட்டு பலது கேட்பானோன்ட்டு அந்த ஒரு பயத்தில் சாப்பிட்டு ஒரு மாதிரி சாப்பிடாத மாதிரியும் பயத்தோட சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. இப்போ தான் நார்மலாக இருக்கீங்க. பாபி இப்போ தான் வந்திருப்பான்லடா. அவன் டேப்லெட் பார்த்துட்டு யாருக்கு என்னாச்சு? டேப்லெட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே உங்கள் அக்கா தான்டா. ஸ்டொமக் வலிக்குதுண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம். என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்களும் சொல்கிறாங்க. அபி உங்க கூட பம்புழுத்துட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறான். ஏன்னா எப்பயும் இப்படி தான் பண்ணுவான். அவன் கூட மட்டும்தான் கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பீங்க. டேப்லெட் போடுறீங்களாடா? இதுடி பாலக்குடி. இல்லை பாட்டி பாலக்குடி தம்பா. டாக்டர் சொன்னாங்கல்ல இனிமேல் பெட்லலாம் எழுதாதுடி. அந்த சேரை போட்டு எழுது. பேராண்டியை பார்த்தியா வேர்த்து விறுவிறுத்து பயத்தில் வந்துட்டான். உன் மனசு என்ன பாடுபட்டுச்சோ. உன் மேலே உயிரே வச்சிருக்கான். இந்தா பத்திரமா பார்த்து போய் தூங்கு. அவன் வருவான். பேரண்டி வேற சாப்பிடாம எங்கே ஓனான்னு தெரில அப்படின்ட்டு பாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் மேலே போய் தான் டேப்லெட்லாம் போட்டிங்களடா? ஒரு பயத்தோட ஒரு பதட்டம் அவ்வளவும் இருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டு சாமிகிட்ட ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்ருக்கீங்க. ஒரு ½ கழிச்சு உங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அவன் கையில் இருக்க திங்ஸ்லாம் அந்த டேபிள் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணோன்னே லைட்டாக அந்த டோர் அந்த லாக் சவுண்டு கேட்டுச்சு. கண்ணை முழிச்சு பார்த்தா ஷவர் சவுண்டு கேட்குது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் வந்துட்டான்ட்டு. உங்களுக்கு அடிவவரே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமா பயமா அப்படி இருக்கு. கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணி அப்படியே படுத்துக்கிட்டீங்க. ஜங்குக் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். சவுண்டு கேட்குது. உங்களை பார்க்குறான். பெட்ஷீட் கவரில் இருக்கு. லைட்டாக ஒரு ஸ்மைலோட கொஞ்சம் ஒரு மாதிரியா அப்படி பார்க்குறான். ஏன்னா அவன் வரையில் அவங்கள பார்த்துருப்பான். நார்மலாக ஒரு மாதிரி படுத்திருப்பீங்க. இப்போ பார்த்தா பெட்ஷீட் கவரில் இருக்குது. அவனுக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் முழிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. உங்களை பார்த்துட்டு அவன் வெளியில் போகிறான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு. ஏன்னா கீழே ஃபுட் சாப்பிட்றதுக்கு உங்கள் ஆன்ட்டியும் உங்கள் பாட்டியும் தான் ஜங்குக்கு ஃபுட்லாம் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் பெட்ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஏன்னா டோர் ஓப்பன் சவுண்டு அந்த கேட்டிருக்கோம். அவன் இல்லை அங்கே டேபிளில் ஒரு கவர் இருக்குது. அந்த கவரை பார்க்கலே உங்களுக்கு நல்லா தெரியுது அதில் என்ன இருக்கும் அப்படின்ட்டு. டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு படுத்துக்கிறீங்க. டோர் லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. உள்ளே வந்துட்டான் அப்படின்ட்டு. உங்கள் கால் விரல் ஃபிங்கர் இருக்குல்லடா அதெல்லாம் ஒரு மாதிரி க்ரிப்பாக பிடிச்சி அமைதியாக படுத்துருக்கீங்க. கவர் சவுண்டு கேட்குது. அதுவும் உங்கள் கிட்ட அசையவே இல்லை. நீ தூங்கலன்னு தெரியும். எந்திரி. அமைதியாக படுத்திருக்கீங்க. நீ பாருடி. சாப்பிட்டு படு. போன தாண்டி. அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு நீங்கள் தூங்கவே இல்லை. அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் நீங்கள் இப்படி படுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. கேட்கவே மாட்டான். உங்கள் பெட்ஷீட் க்ளோஸ் பண்ணி படுத்திருக்கீங்க. அவன் பெட்ஷீட் எடுக்கலையே உங்கள் கையை லூஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா டைட்டாக பிடிச்சா அன்னைக்கே சொல்லியிருப்பான் இவ்வளோ டைட்டாக பிடிச்சா நீ தூங்கியிருக்க மாட்டேன் நடிகிறியா அப்படின்ட்டு. அதனால லூஸ் பண்ணியிருப்பீங்க. என் பொண்டாட்டி எப்படியெல்லாம் பண்ணுறா. நீங்கள் ஒன் சைடாக படுத்திருக்கீங்க. அதாவது இப்போ அவனை பார்த்த மாதிரி தான். பெட்ஷீட் ஃபுல்லாக எடுத்துட்டான். இருந்தாலும் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்க்கவே இல்லை. தூங்குற மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்களடா. அதனால அந்த சாரீ லைட்டாக கொஞ்சம் எடுத்து உங்கள் பெல்லியை பார்க்குறான். டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் சாரீ பிடிச்சிருப்பாடா அந்த கையை எடுத்து விட்டு உங்கள் ஸ்டொமக்கை பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு உட்காடுறீங்க அப்படின்ட்டு உங்களை ஒரு லுக்கு விடுறான். தெரியும்டி. உங்கள் 2 ஹேண்டும் இந்த பெட்டில் வச்சு கொஞ்சம் தள்ளி அப்படி பேக்கில் போகிறீங்க. ஒன்றும் முடியல. இந்தா இந்த கவரை நீட்டுறான். கவரை பார்த்துட்டு இல்லை வேணாம் அப்படின்றீங்க. உன்ட்ட என்ன சொன்னேன்? புடி புடிடி. நீங்களும் பயத்தோட அந்த கவரை வாங்குறீங்க. எதுக்கு என்ன பார்த்துட்ருக்கேன்? எடுத்து வை. இல்லை காலையில் உன் புருஷன் வேலைக்கு போயிடுவேன். நைட்டு மட்டும் தான் கூட இருப்பேன். எடுத்து வை. இல்லை எனக்கு தூக்கம் வரும். அப்புறம் என்னை பார்க்கல பயமாக இருக்கும். நான் தொட்டா உனக்கு வலிக்கும். என்னென்ன சொல்லணுமோ சொல்லடி. ஆனால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அதனால் நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வச்சுக்க. டயர்டாக இருக்கு பயத்தோடு வந்தேன். உனக்கு என் பிள்ளைங்க ஏதாவது ஆயிருமோன்னு ப்ளீஸ் டே எடுத்து வச்சுக்க. டயர்டாக இருக்கு தூங்கணும் அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு நின்றுட்டு என்ன வைக்கணுமா நான் வச்சுட்டா. இல்லை இல்லை
முதல்ல இந்த இப்படி திக்கி திணறி பயப்படுற விளையாட்ட வச்சுக்காடி ஆசையா. ஆமாம் அப்படி கூட இல்லாட்டி என்னங்க அப்படின்னு கூப்பிட்றேன். உன் வயசெல்லாம் நான் கேட்கணும். என்னங்க மாமா இங்கே வாங்க எப்படிலாம் ஆசையாக இருக்கு. ஆனால் அவன்கிட்ட இருந்தாலும் கிடைக்குமா என்னன்னு தெரில. சரி நான் சொல்லி வயசு தான். பை லைட் ஆஃப் பண்ண போகிறேன். அது என்னடி அது எப்போ சொல்ல போகிறேன்னு சொல்ல போறியா? பின்ன ஓ எங்கே வச்சுருக்க? இல்லை ஏய் எங்கேயோ வச்சிருக்கேன் தானே. எல்லாம் இதை எடுக்க டைம் ஆச்சு. நான் நாளைக்கு வச்சு நீ பிளான்லாம் போடுவாடி. பிளான்டா கிரிமினலாக யோசிக்கிறேன். என்கிட்ட இருந்து எப்படி டைவர்ட் பண்ணலான்ட்டு. புருஷன் அப்படிலாம் டைவர்ட் ஆக மாட்டேன். ஸ்டடியாக இருப்பேன். ஸ்டடியும் பட் ட்ரிங்க்ஸில் ஸ்டடியாக இருப்பேன். நான் என்னென்னு டவுட் தாண்டி அதுவும் உனக்கு தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். சொல்லு இங்கே இருக்கா அப்படின்ட்டு அந்த டேபிள் அந்த கப்போட ஓப்பன் பண்ணி எடுத்து பார்க்குறான். அதில் பின் இருக்கு. எத்தனை பின்னு நிறையா இருக்குது. அப்போ 2-3 பின்னு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்து ஏய் நான் சொல்லட்டா? இல்லை இல்லை சரி திக்காத ஐ அப்படின்ட்டு உனக்கு பிடிச்சது இருக்குடி எடுத்து சாப்பிட்றியா? இல்லை ஏய் சாப்பிட்டு பாரு. அது என்னடி எல்லாத்துலேயும் நல்லா பேசுகிறேன். என்கிட்ட மட்டும் திக்கு மாதிரி திக்குவாய் பேசுகிறேன். சரி நான் பேசிகிட்டே இருந்தா என்னதான் பயப்படும். பை நான் லைட்டாக பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் சுவிட்ச் பாக்ஸ் இருக்கலடா அங்கே போயிட்டான். இந்த கவர்லேருந்து அவங்களுக்கு தெரியும் அவன் பூ தான் வாங்கியிருப்பான். உங்களை கூப்பிட்றான். நீங்களும் அவனை பார்க்குறீங்க. இதுக்கப்புறம் ஒன்றாயம்லாம் கெஞ்ச முடியாது. இந்த கவர் கொடுத்தா அடுத்த செகண்டும் ஹேரில் வைக்கிறேன். புரியுதா? ஏய் ஆமாம் சொல்லுடி. ஆமாம் ஆமாண்ணா. என்ன ஆமாம் சொல்லு. எதுக்கு ஆமாம்? அது நீங்கள் கவர் கொடுத்தா ஹேரில் என்ன கவரோட வைக்க போறியா? இல்லை அப்பா என்னமோ நான் ப்ரொஃபஸர் மாதிரியும் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண சொல்லி கொடுத்துட்ருக்க மாதிரி இருக்கு. லைட்டை ஆஃப் பண்ணிட்டு டிம் லைட் போடுறான். திரும்பி பார்க்குறான். வீட்டுக்கிட்ட அந்த பெட்டில் உட்காந்துருக்கீங்க. அந்த டிம் லைட்டுக்கு உங்கள் ஹேரில் இருக்க அந்த ஒயிட் ஃப்ளவருக்கு அழகாக தர்றீங்க. நடந்து வரான். உங்களுக்கு பயம். நீங்கள் தள்ளி அந்த கார்னரில் போய் பக்கத்தில் படுத்துட்டு அந்த பெட்ஷீட் எடுத்து ஒரு மாதிரி கவர் பண்ணி படுக்கிறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதான் நான் வந்துட்டுருக்கு. முதல்ல பயப்படாதடி, தைரியமாக பேசு அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாளுங்க. ஆனால் அது ஒன்று கூட உங்கள்கிட்ட இல்லை. ஜங்குக் அவன் அந்த சைடு வந்து பெட்டில் வந்து படுக்கிறான். கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டு உங்கள் ஹேண்டை வந்து உங்கள் ஸ்டொமக்கில் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி படுத்திருக்கீங்க. ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எக்கிறது பயத்தில். டக்குன்னு உங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களோட ஹேண்டு உங்கள் ஸ்டொமக்கில் உடம்பு ஷிவர் ஆகுது. உங்களை ஹக் பண்ணி படுக்கிறான். பயத்தில் எந்திரிக்கலான்னு போனால் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஹக் பண்ணி தான் படுக்க போகிறேன். இன்னைக்கு உனக்கு ஒன்றும் பண்ணலை. ஆல்ரெடி உனக்கு ஸ்டொமக் பெயின். சும்மா கட்டி மட்டும் பிடிச்சிட்டு படுத்துக்கிறேன். முதல்ல பயப்படாத, நார்மலாரு அப்படின்ட்டு உங்கள் பெல்லியை ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். பயத்தில் அவன் கையை தான் டச் பண்ணி எடுக்க பார்க்குறீங்க. அவன் உங்கள் கையை ஒரு மாதிரி இந்த கையில் ஒரு மாதிரி மேலே அவன் அப்படியே ஹெட்டுக்கு மேலே ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இந்த கையெடுத்து உங்கள் ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி தடவி கொடுக்குறான். இன்னொரு ஹேண்டை பிடிக்கிறீங்க. கையெடு கையெடு டெய்லி உன்ட்டு இப்படியே பண்ணிகிட்டு இருக்கணுமா? சாப்பாடு அப்படின்ட்டு உன்னோட ஃபேஸை உங்கள் முதுகு இருக்குல்லடா அங்கே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ஸ்மெல்லோட அப்படியே படுக்கிறான். கண்ணை கிரிப்பாக மூடிட்டு ஒரு மாதிரி உங்கள் ஷோல்டர் போட்டு அசைக்கிட்டு ஒரு மாதிரி இந்த பெட்டுக்கு அங்கிட்டு தள்ளி போகிற மாதிரி பண்ணுறீங்க. அவள் அப்படியே அங்கிட்ட அசையாத மாதிரி கையை வச்சு ஒரு மாதிரி பிடிச்சி லாக் பண்ணுறான். எப்படியா பண்ணி கீழே விழுந்த உனக்கு கொண்டு வண்டி ஒழுங்கு கம்முனப்பட. என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு வீம்பு பிடிச்சா தான் அதில் வைக்க ஏதாவது பண்ணணும் போல தோணும். ஆமாம் அவனை ஒன்று கேட்க மறந்துட்டேன். உன் ஃப்ரெண்டு அதான் மாகி ஆயிஷாவும் எப்போ வந்தாளுங்க? அவ்வளோதான், மூச்சு பேச்சே இல்லை. ஏய் ஓட தாண்டி திடீர்னு வந்திருக்காளுங்க. அதில் என்ன அந்த மாயி ஓரா சவுண்டு எனக்கு தெரியாதாடி, அவளுக்கு தெரிய போகுது. சரி என்ன பேசுனீங்க? அங்கே கேட்குறான்.
நீங்கள் எதுக்குமே பதில் பேசல. ஏய் தூங்கிட்டியான்னு? ஓஎன் ம் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறான். ஏதாவது அசையுதா? ஏதாவது ஒரு மாதிரி பயப்படுறீங்களா அப்படின்ட்டு. ம் அசையவே இல்லை. தூங்கிட்டாளா? ஆனால் நீங்கள் தூங்கவே இல்லை. ஏன்னா பயத்தில் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணியிருப்பீங்களடா, அதை எடுத்து விட்டு பார்க்குறான். ஒரு மாதிரி அவன் ஹெட்டை தூக்கி ஐஸை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. தூங்கிட்டியா? அதுக்குள்ளேயுமா? இல்லை நடிக்கிறாளா? அப்படி தான் டவுட்டாக இருக்குது. ஆனால் கிஸ் பண்ணால் கொஞ்சம் நெளிவீங்க. ஆனால் எதுவுமே இல்லை. இதுக்கும் டவுட்டுக்கு உங்கள் நெக்கு, அதாவது இந்த ஹேர்லாம் ஒதுக்கிட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறான். உங்கள் கால் ஃபிங்கரை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் அசையவே இல்லை. கண்ணை கூட கொஞ்சம் க்ரிப்பாக பண்ணாமல் நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா அவன் எதுவும் பண்ண மாட்டான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டொமக் வலிக்குதுன்ட்டு வேறு நீங்கள் சொல்லியிருக்கீங்களடா, அவங்க பாட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. அதனால அவன் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான். இருந்தாலும் ஸ்ட்ரகிள் பண்ணாதான் ஏதாவது பண்ணுவான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கீங்க. அதனால அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. அவனுக்கு டயர்டாக இருக்குல்லடா, உங்களை கட்டி போட்டு பிடிச்சிட்டு உங்கள் நெக்குக்குள்ளே அவனோட ஃபேஸ் வச்சு அப்படியே உங்கள் ஸ்டொமக்கை ஒரு மாதிரி தடையை கொடுத்துட்டு அப்படியே அவனும் ஐஸை க்ளோஸ் பண்ணி தூங்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் பயத்துலேயே அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களும் அந்த பயத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் ஒன் சைடாக படுத்துருக்கீங்க. அதுவும் ஒரு கார்னரில் எட்ஜில் படுத்துருக்கீங்க. மிட் நைட் இருக்கும். உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும். அப்போ நீங்கள் கை ஊனி தானே எந்திரிக்கணும். அப்போ ஸ்லிப்பாகி உங்கள் கை கொஞ்சம் பெட்டுக்கு கீழே போகணும்ல, ஒரு மாதிரி பயந்துட்டீங்க. ஜங்குக்கு உங்கள் ஹிப்பில் தான் போட்டிருப்பான். அவன் கையில் இன்னொரு கை ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டீங்க. பயத்தில் ஹார்ட் பீட்லாம் எகிறது. விழுந்திருந்தா அவ்வளோதான். உங்கள் ஸ்டொமக் தான் ஃபர்ஸ்ட்டாக அடிபடும். மெதுவாக எழுந்திரிச்சு பையன் அந்த பெட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறீங்க. அவன் உங்களை ஒட்டி ஹக் பண்ணி படுத்துருக்கனால அவனும் கார்னர்கிட்ட தான் வந்திருக்கான். நீங்கள் அதை விட எட்ஜில் படுத்திருப்பீங்க. மெதுவாக எழுந்திரிச்சு அந்த ரெஸ்ட் ரூம்கிட்டடா அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. தண்ணி சவுண்டு கேட்டு அவனும் லைட்டாக கொஞ்சம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறான். அப்போ தான் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்கன்னு தெரியுது. அவனும் கொஞ்சம் தள்ளி படுத்துக்கிட்டு அப்படி படுத்துருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு அது லாக் பண்ணிவிட்டு பெட்டை பார்த்தா கொஞ்சம் தள்ளி படுத்துருக்கான். நீங்களும் அவனை பார்த்துட்டு அந்த பெட்டில் மெதுவாக கொஞ்சம் கார்னரில் உட்காடுறீங்க. அப்போ உங்கள் கையை பிடிக்கிறான். பயத்தில் டக்குன்னு இந்த சைடாக திரும்பி உட்காந்துருப்பீங்களடா, அதனால் டக்குன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா தோங்க உட்காந்துருக்க. கையெடுத்து விட்டு பெட்டில் படுக்க போகிறீங்க. அப்படியே உங்கள் ஷோல்டர் திருப்பி அவன் பக்கத்து திரும்புகிற மாதிரி அப்படியே உங்களை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். உங்களோட ஷூட்டில் உங்கள் ஹெட்டை வச்சுற மாதிரி நீங்கள் தள்ளி எந்திரிக்கலான்னு போனால் ஏய் படு, ஒன்றும் படல, இப்போ உனக்கு ஸ்டொமக் வலி சரியாயிருங்க, நான் ஏதாவது பண்ணிடுவேன், பேசாமல் படுத்துட்டு. தூக்கம் வருது, தூக்கம் போச்சு, அப்புறம் நீயும் தூக்கம் இல்லாமல் என்கிட்ட கத்திட்டு இருக்கணும், ஓகேவா? படு அப்படின்ட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் கை இருக்கலடா அவன் ஹிப்பில் போட்டு அப்படியே படுக்க வச்சுக்கிறான். உங்கள் ஹெட்டு அவன் செஸ்ட்டுக்கும் அவனோட சீஸ் அந்த நெக்குக்கிட்ட அப்படி இருக்குது. அவன் மேலே படுத்துருக்குது அதுக்கும் அவனோட ஸ்மெல்லு. ஆனால் ஜங்குக்கு உங்களோட ஸ்மெல்லும் அந்த பூவோட ஸ்மெல்லும் அவனை என்னமோ பண்ணி உங்களுக்குள்ள அடிக்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. உங்களை அவன் ஷோல்டருக்குலடா உங்களை அணைச்சபடி டைட்டாக ஹக் பண்ணுறான். உங்கள் ஹெட்டில் அடிக்ட் ஆகிறாண்டி ஓ மேலே அப்படின்ட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துட்டான். டைம் இப்படியே நைட் அந்த ஃபுல்லாக டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு தான் எந்திரிக்கிறான். அதாவது கண்ணை ஓப்பன் பண்ணுறான். அவன் ஹேண்ட் எடுத்து அவன் கண்ணை ஒரு மாதிரி ரப் பண்ணிவிட்டு அவன் ஹெட்டை கீழே அப்படி பார்க்குறான். உங்கள் கை அவன் ஹிப்பில் தான் இருக்குது. ஆனால் உங்கள் ஹெட்டு அவன் ஜஸ்ட்டுக்கிட்ட இருந்தது இப்போ அவன் ஸ்டொமக்கிட்ட அப்படி கட்டி பிடிச்சி படுத்துருக்கீங்க. உங்கள் காலை தூக்கி ஜங்குக்கு மேலே போட்டிருக்கீங்க தூக்கத்தில். ஏன்னா பயந்துக்கிட்டே தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் டயர்டாக அந்த டேப்லெட் போட்டதுக்கு அதுக்கும் லேட்டாக தூங்கிருக்கிறதுக்கும் செம்மையாக காலெல்லாம் போட்டு கையெல்லாம் பிடிச்சிட்டு நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு அப்படி படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு பார்க்குறான்.
உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இப்படிலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க. அவன் காலை பார்க்குறான். உங்கள் காலை நடுவில் போட்டு அவன் பாட்டுக்கிட்ட ஒரு மாரி நீங்கள் ஒரு மாரி படுத்துருக்கீங்க. உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கை எடுத்து அ அவன் ஸ்டொமக்கில தான் அவங்க ஹெட் இருக்குல்லடா, ஒரு மாரி ம் டச் பண்ணுறான். அவனுக்கு எந்திரிக்கணும்னு தோணவே இல்ல. என்னால என்ன பண்றது? இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. கண்டிப்பா அவன் அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். ஆனா, அவனுக்கு எந்திரிக்கணும்னு தோணவே இல்ல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மெதுவா அப்படியே எந்திரிக்கிறான். பட் உங்க ஹெட்ட ஆட்டுறனால என்ன பண்ணுறேன்னா, அவன் 2 கை எடுத்து மெதுவா உங்க ஷோல்டர் புடிச்சு, இன்னொரு ஹேண்ட் எடுத்து உங்க ஹெட்ட புடிச்சு, அப்படியே அந்த பெட்ல அப்படியே லைட்டா படுக்க வைக்கிறான். அவனுக்கு மனசே இல்ல. அவன்ட்ட இருந்து உங்கள கீழ படுக்க வைக்கிறதுக்கு. அந்த பெட்ல எந்திரிச்சு உட்காந்துட்டு, அ அவங்க கால் அவன் கால் மேல இருக்குல்லடா, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க ஹக் பண்ணி படுத்துருக்குது. அந்த காலையே லைட்டா எடுத்து வச்சுட்டு, உங்க ஃபேஸ பார்க்குறான். மார்னிங் அதுக்கும் அ ரொம்ப அழகாவே இருக்கீங்க. க்ளோவா மின்றீங்க. ஒரு மாரி ஆயில் ஸ்கின்னா, சாஃப்ட்டா, க்ளோவா 1, 2 பிம்பிள் வந்து அந்த இடத்துல அப்படியே ஒரு மாரி பிங்க் கலர்ல ஒரு மாரி க்ளோவா அ ஒரு மாரி அழகா இருக்கு. ம். நீங்க அழகா இருக்குடி. அழகி. ஆனா, நீ மட்டும் மீட்டிங்லாட்டி கண்டிப்பா அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே லைஃப் லாங் இப்படியே படுத்தா கூட ஓகேடி. அப்படின்ட்டு உங்க சீஸில் கிஸ் பண்ணிட்டு அந்த பெட்டை விட்டு எந்திரிக்கவே முடியாம எந்திரிச்சு இதுக்கப்புறம் இருந்தா அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளில வரான். உங்களை பார்த்தா அப்படியே தூங்குறீங்க. தூங்க ஏன்னா ஒன் டே தான் என்னோட கூட்டி போயிடுவேன் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். இப்போ அவங்க அம்மா தான் காஃபி கொண்டு வந்து டோர் நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு கேட்டு அவனும் அவனோட வாட்ச்லாம் கையில் மாட்டிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். அவங்க அம்மா ஜேகேயை பார்க்குறாங்க. அவன் கிளம்பிட்டான். கொடுங்க ஆண்டி. அவனும் வாங்கிட்டு உள்ளே போகிறான். உங்கள் அம்மா எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் காலேஜ் போகணும். பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. மணி 7 o'clock ஆகுது. என்னவ தூங்கிக்கிட்டு இருக்கா? காலேஜுக்கு போகிறாளா என்ன? அவன் டேன் பண்ணி உங்கள் அம்மா பார்க்குறான். என்னாண்டி? இல்லைப்பா ஒயன் தூங்குறா. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. உங்களை பார்த்து ஆண்டியை பார்க்குறான். சரி அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஜங்குக்கு தான் காஃபி குடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து உட்காடுறான். ம் ஏய் ஒயன் ஏய் எந்திரி. ஓ எப்படி இருக்கான்னு பாரு அப்படின்ட்டு அவன் காஃபி கப்பை வச்சுட்டு இங்கே ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சுருக்கான். அப்படியே உங்கள் மேலே உங்கள் ஸ்டொமக்கில் டச் பண்ணாத மாதிரி உங்கள் கிட்ட க்ளோஸாக வந்து உங்கள் லிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் லாங்கான ஹேர் உங்கள் கண்ணு இமைகளில் போகிறனால ஒரு மாதிரி சிமிட்றீங்க. ஆனால் அவன் உங்கள் லிப்ஸில் அவன் லிப்ஸை வச்சு வச்சு எடுத்துகிட்ருக்கான். மெதுவாக அவங்க நெக்கு கிட்ட ஸ்மெல் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணி லைட்டாக ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவனோட கை அவங்க செஸ்ட்டு கிட்ட அப்படியே டச் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆனோன்னு கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. டக்குன்னு உங்கள் கை எடுத்து அவன் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி ஃபோர்ஸாக தள்ளுறீங்க. இடத்துக்கே உங்களை பார்க்குறான். குட் மார்னிங். என்னடி அப்படி பார்க்குறேன்? நீங்கள் அவன் மேலேருந்து கை எடுத்துட்டு அவன் தள்ளி போகலான்னு பார்த்தா 2 பக்கட்டும் கை வச்சுட்டான். எங்கே போகிறேன்? பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு ஷார்ட்டாக கேட்குறது. அதென்ன முழுங்கி வெளியில் வந்து என்னடி பேச்சு? எது இருந்தால் போகிறதில்ல. ஏய் காலையே அழாத. எந்திரிக்கிறேன். மேலேருந்து எந்திரிச்சிட்டு காஃபி குடி. எங்கள் அத்தை உனக்கு வாமிட் வரும்னு பூஸ்ட்டு போட்டு கொண்டு வந்துருக்காங்க. குடிச்சிட்டு ஏய் அதில் உனக்கு பிடிக்கல எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட்டேன் என் பேபியை பார்த்துக்க. நாளைக்கு ஊருக்கு போகணும். இன்னைக்கு பேக் பண்ணிடுடி. இல்லை நான் வர மாட்டேன். இல்லை எனக்கு கேட்கல. நான் வரமாட்டேன் உங்க கூட. வரமாட்டேன். எப்படி வராமல் இருக்கேன்னு பார்க்கலாம். காலையிலே மூட வேணான்னு தோணுது. ஓகேவா? இல்லை ஓகேவா? கிளம்புறேன். இங்கே இருந்து டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸ் தொட்டு வரான். டக்குன்னு ஒரு மாதிரி தள்ளுறீங்க. கொட்டு போயிடுறா. உங்கள் மேலே நினைச்சிட்டு அந்த காஃபி கப்பு குடிச்சிட்டு அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் பேக்லாம் எடுத்துகிட்டு வெளில போயிட்டான். கீழே போகிறான். அவங்க பாட்டிகிட்ட மட்டும் சொல்லிவிட்டு டெய்லி சாப்பிட்டு போடா
இல்லை பாட்டி, எனக்கு கொஞ்சம் மீட்டிங் இருக்கு, நான் போயிட்டுறேன். சரி சரி, பார்த்து போ. அப்புறம் பாட்டி, நாளைக்கு நீ நான் என் பொண்டாட்டி கிளம்புறோம். பேராண்டி. ஆ தெரியும், என் பொண்டாட்டி ஏதாவது உருட்டுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் என்கிட்ட ஆகாது. ம் சரி, அம்மாட்ட கால் பண்ணிடுறேன். திட்டி சொல்லிடுங்க பாட்டி. இல்லை, நானே வந்து சொல்கிறேன். ஜங்குக்கு வெளில போகிறான். உங்கள் அப்பா அவர் ரூம்லேருந்து வெளில வராரு. எங்க இதை பிடிக்காம போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா பின்னாடி வராங்க. என்னங்க சொல்கிறீங்க? உங்கள் அண்ணன் மையம் போயிட்டான்ற. எங்கள் அம்மா இருக்கு. ஒரு மரமையை பார்த்து இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க. நல்ல மரமே, சும்மா இருக்க. என்னம்மா, ஜங்குக்கு வெளில போயிட்டானாம்ல? ஆமாடி, ஏதோ மீட்டிங்கா, பிள்ளை சாப்பிடாமே போயிட்டாண்டி. என்னம்மா, நான் தான் குக் பண்ணிட்டேன்ல, எடுத்து வச்சிருக்கலாம்ல. அப்படி நான் சொன்னேன், அவன் கேட்கல, ஏதோ மீட்டிங்கா, அதை சீக்கிரம் போயிட்டாண்டி. அப்புறம் நாளைக்கே ஊருக்கு போகிறாண்டி. நான் என் பேத்தி என் பேரை சொல்லச்சேன்னா அப்புறம் நானே வந்து சொல்கிறேன்னு சொன்னான். உங்கள் அம்மா உங்கள் அப்பா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஒரு மாதிரி பயமாக இருந்தாலும் உங்கள் அப்பா அமைதியாக இருக்காங்க. ஏன்னா உங்களை காலேஜுக்கு ஜங்குக்கு அனுப்புகிறான். ஓகே, நல்லா பார்த்துக்கிறான். உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க லவ் பண்ணுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அதனால அமைதியாக இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் பாட்டிக்கும் தான் பதறுது. என்ன தெரியாது, காலேஜ் வேறு என்ன பண்ணுறேன்னு நீங்கள் வேறு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொன்னால் அவ்வளோதான். பாபி ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு கீழே வர்றான். உங்கள் அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுட்ருக்காங்க. ஏன் என் பேத்தி இன்னும் வேற காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. உங்கள் அம்மா தான், இல்லைம்மா அவள் தூங்கிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை இன்னைக்கு கிளாஸ் போலையோ அப்படின்ட்டு தான் உங்கள் அம்மா சொல்லிட்டுருக்காங்க. என் பொண்ணு அப்படி இருக்க மாட்டா, அவள் காலேஜ் படிப்புனா கண்டிப்பாக அவள் லீவ் போட மாட்டா அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்லிட்டுருக்காங்க. இந்தா அதுட்டா பாரு. என்னடா பேராண்டி இப்படி சிரிச்சுக்கிட்டு கீழே வர? ஒன்றும் இல்லை பாட்டி. உங்கள் அம்மா பாப்பியை பார்க்குறாங்க. அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்களும் வரீங்க? வாடி வாடி, நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. உங்கள் தம்பி இருக்கானடா, இன்னைக்கு அவன் சைக்கிள் ஒரு மாதிரி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால நீங்கள் போறீங்களடா அந்த டாக்ஸிலேயே. அவனும் வரான், ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஃபோனில் சேட் பண்ணிட்டு வரான். நீங்களும் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை பெண்ணா. ஏன்டா இவ்வளோ சிரிச்சிட்டு இருக்கா? அதுவா, அது ஒன்றும் இல்லை. அவனோட ப்ளேஸ் வந்துருச்சு. அவனும் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் காலேஜ் தான். கிளாஸ்க்குள்ளேயும் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் நைட்டு தூங்கிட்டாளுங்க போல். நீங்கள் சென்ட் பண்ண ப்ராஜெக்ட் ஏதாவது ஒர்க்கு எதுவுமே பார்க்காம அங்கே வந்து ரைட் பண்ணிகிட்ருக்காளுங்க. நீங்கள் வந்தது கூட அவளுக்கு கவனிக்கலை. அர்ஜுன் ஹாய் வயன் அப்படின்னு கூப்பிட்றான். அப்போ தான் உங்கள் ஃப்ரெண்டும் ஹெட்டை தூக்கி உங்களை பார்க்குறாளுங்க. நீங்களும் ஹாய் வயன், சாரிடி, நீ சென்ட் பண்ணதை பார்க்காம ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு தூங்கிட்டோம். நீங்கள் அவளை பார்த்து கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்களுக்கு முன்னாடியே அனுப்பல. இல்லடி, அப்புறம் பண்ணலான்ட்டு வாங்கிட்டோண்டி. நீங்களும் உங்கள் சீட்டில் உட்காந்துக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸர் வந்தோன்னே அவளுக்கு பூரா செம்ம பயம். இன்னைக்குன்னு பார்த்து அவங்க எதுவுமே கேட்காம லெசன் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உயிரே வருது. உங்கள்கிட்ட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லாத்துட்டையுமே கொஸ்டின் கேட்குறாங்க, எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறீங்க. அந்த கிளாஸ் ஃபினிஷ் ஆனோன்னே கேன்டீன் தான் உங்களை பற்றி ஒரு மாதிரி பேசுகிறதெல்லாம் மாஹி தான் ஒரு மாதிரி திட்டி விட்டு இதெல்லாம் கண்டுக்காத, இப்படி தான் நான் இங்கே குலைச்சிட்டே இருக்குங்க அப்படிலாம் சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்துடுறா. ஓயன், நீ ஐடியா கேட்டல? ஐடியாவா? ஏன்னா உங்களுக்கு நான் உங்களில் காலேஜ் வந்தீங்களாடா கொஞ்சம் ஃபன்னாக அப்படி இப்படி போகிறனால மறந்துட்டீங்க. அதாண்டி உங்கள் வீட்லேயே ஸ்டே பண்ணுற மாதிரி நாங்கள் கூட ஒரு பிளான் பண்ணுறோம் இல்லை மாஹி. நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இங்கே மறந்துட்டேன். எங்கள் மாமா நாளைக்கு என்ன கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு பயமாக இருக்கு மாய். அதுக்கெல்லாம் இன்னைக்கு அவசியமே இல்லை. என்ன பண்ணுறேன்னா உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணு, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. என்ன சொல்கிற? அன்னைக்கு என்ன சொன்னாங்க, ஏதாவது ப்ராப்ளம்னா எனக்கு கால் பண்ணு. அது உங்கள் மாமா பண்ணா காலேஜுக்கு யார் ஸ்டாப் பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்கல்ல. இப்போ மட்டும் சொல்லிட்டேன்னா அவ்வளோ தாண்டி, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க. அக்காவா? அக்காட்ட வேற சொல்லணும்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இன்னும் அவங்கள தான் லவ் பண்ணுறாங்க. சந்தோஷப்படுவா. அக்கா வந்தா கண்டிப்பா இவர் என்ன டார்ச்சர் பண்ண மாட்டாரு. அக்கா கிட்ட எல்லாம் சொல்லிட்டு நம்ம அம்மா வீட்டில் இருந்துக்குவோம். மாய் சொன்ன மாதிரி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணலாம். ஒயின்,
பண்ணிகிட்ருக்க? ஏய் அப்படின்ட்டு உங்கள் ஷோல்டர் போட்டு உழுக்குறா. அ, மகி என்ன? ம், அக்காவுக்கு கால் பண்ணலாம். அதுக்கு ஏண்டி பயப்படுற? நல்லா ஹாப்பியாக சிரிச்சு சொல்லு. ம், அக்காவுக்கு கால் பண்ணலாம். ரோஹின் உன்கிட்ட கேட்கணும்டி. இன்னும் உங்கள் மாமா உங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறாங்க. பேபியை கூட நீ கொடுக்குறோன்னு சொன்னல. என்ன? ஆயிஷா மாஹியை பார்க்குறா. மாஹி திரு திருன்னு முழிக்கிறா. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்களடா, காலேஜுக்கு போகிறோம்ட்டு. அன்னைக்கு மாஹிட்ட சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஆயிஷாவுக்கு தெரியாது. இப்போ சொன்னோன்னா அவள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறா. ஏய் சாரி சாரிடி, அன்னைக்கு ஓயன் ஒரு மாதிரி அழுதுட்டு சொல்லிட்டாடி. நான் தான் அதை உன்கிட்ட சொல்லலை. ஆயிஷா கோச்சுக்கிறா. நீங்கள் சாரி கேட்குறீங்க, அன்னைக்கு நான் எதுவும் மாறுறதுனால உங்ககிட்ட சொல்லாமல் சாரி அப்படின்ட்டு அவட்ட கேட்டணும். சரி சரி, எல்லாம் என்ன மறைக்கிறீங்கடி. அப்படிலாம் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு இல்லடி, ஏதோ ஒரு பயத்தில். மாஹி பாவி, நீ கூட சொல்லலையேடி. ஏய் சாரிடி, இப்போ தான் நம்ம 3 பேருமே ஒன்றா டைம்ல. இதுக்கப்புறம் நம்மளை யார் பிரிக்க போகிறது? அவங்க புருஷன் ஜேகேடி. வாய மூடு ஐஷா. சரி, அப்போ நீ உன் குழந்தைய கொடுக்க போறியா? தெரியல, நான் கொடுத்து தானே ஆகணும். ஏன்னா அது அவரோட குழந்தை. நான் கொடுத்துட்டேன், என்னை விட்டு போயிடுவார். எனக்கு அதுதான் வேணும். என்கிட்ட இருந்து அவர் போகணும். சரிடி சரிடி, அழுகாத. நீ கொடுத்துட்டு நீ உங்கள் அம்மா வீட்டில் ஜாலியாக படி. அது மட்டும் இல்லை, அவர் உங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறாரு. இன்னமும் லவ் பண்ணுறான்னு சொன்னேன். உங்கள் அக்கா கூட இல்லை, அக்கா ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது இவர் என்ன பழி வாங்குறது கண்டிப்பாக பண்ணியிருக்காருன்னு. ஆனால் இன்னும் உங்களை தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா கண்டிப்பாக மாமாவை ஏற்றுக்குவாங்க. ஆனால் கோவப்படுவாங்க. சரியாயிடும், நான் சொல்லிடுவேன். ஆனால் எனக்கு தண்ணி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது. எவ்வளோதான் லவ் பண்ணி எல்லாம் என்ன இருந்தாலும் உங்ககிட்ட அப்படிலாம் இன்னமும் அப்படி இருக்காரு. எனக்கு அதை தாண்டி ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. எனக்கு என்னமோ உங்கள் அக்காவை லவ் பண்ணாமா ஒன்றை லவ் பண்ணுறாரோ. அர்ஜுன் உன்கிட்ட பேசுகிறது ஜெலஸ்னால இந்த மாதிரி பண்ணிட்டாரோ. மாகி திரும்பி முறைக்கிறா. இல்லடி, ஒரு பாய் ஃப்ரெண்ட், ஒரு லவ்வர் ஏதாவது பையன் கூட பேசினா ஜெலஸ் ஆனால் ஒன்று அடிக்கணும், இல்லை இப்படி தான் எடுத்துக்குவாங்க. அதனால அப்படி சொன்னேன். பிடிக்காதவங்க எக்கேட கெட்டு போனாலும் ஓகே ஹெல்ப் பண்ணலாம். அதுக்காண்டி இப்படியெல்லாமா பண்ணலாம்? நீ கூட பாரு, சின்ன வயசில் அவங்க அக்காவும் அந்த வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்டலாம் பண்ணாது இவங்க மாமா. ஏன்டி வாண்ட? ஏய் பாய மூடி, ஏதாவது பேசிகிட்டே இருப்ப. நான் ஏதாவது சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க, எனக்கும் ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. ஏதோ கோவத்தில் பண்ணிட்டாங்க. ஓயன் சரிடி, நீ குழந்தைய பெற்று கொடுத்துட்டு இன்னும் அர்ஜுன் ஒன்று லவ் பண்ணுறாரு. அப்போ செகண்ட் சாய்ஸ் இருக்குது. பைத்தியம் மாதிரி பேசாத. என்னால் இதுக்கப்புறம் என்னால் யாரையும் நினச்சி பார்க்க முடியாது. போதும், எனக்கு இந்த லைஃப் எனக்கு போதும்னு தோணுது. இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால் எல்லாமே சைலண்ட்டாக அப்படியே கிளாஸ்க்குள்ளே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சரி கேன்டீனில், அதாவது லஞ்ச் டயத்தில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ உங்கள் கிளாஸ்க்கு மேம் வந்துட்டாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் செமினார் இருக்குது. நீங்கள் குரூப்பாக பண்ணுவீங்களோ இல்லை தனியாக பண்ணுவீங்களோ, உங்களுக்கு 2 days டைம் கொடுக்குறேன். இதை பற்றி தான் அப்படின்ட்டு அவங்க போர்டில் மார்க்கர் வச்சு ரைட் பண்ணிடுறாங்க. ஒரு 4 டைட்டில் போட்டு, நீங்கள் எப்படி பண்ணாலும் ஓகே, ஆனால் எல்லா இதுலேயும் கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்கணும். ஏய் சம்மோனு சொல்ல மச்சான். ஏய் அந்த ஃபைலை பற்றி கேட்டிருந்தலடா ஏதாவது? ஐயோ மச்சான், டேய் அது ஜான் இருக்கான்லடா, அவன் கூட ஒரு ஃபிகரை உசார் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னான். அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவன் காது மேலே கேட்டானா என்ன யாரும் தெரில. இல்லைடா ஆனால் கால் பண்ணுறேன். உன்கிட்ட சொன்னா நீ ஏன்ட்ட அவன்கிட்ட கொடுத்துட்ருக்க? ஐயோ மச்சான், இல்லை மச்சான், என் அப்பா ஆஃபீஸில் ஒரு ஃபிகர் வேறு வந்துட்டு இருந்துச்சா. உம்மா நீ அடங்கவே மாட்டேன். ஏய் சொல்கிற கேள மச்சான், நான் கம்முன்னு தான் இருந்தேன். அந்த ஃபிகர் தான் மச்சான் என்னை ஒரு மாதிரி ஒர்க்காமல் பார்த்துருந்துச்சு. நானும் இப்படியே பார்க்காத மாதிரி இருந்தேன் மச்சான். பொசுங்கன்னு என்ன தெரியுமா, வெக்கப்பட்டுச்சு மச்சான். அப்போ ஏன் நினச்சேன், ஓகே ஃபிகாரு நம்மளுக்கு தான் ஒரு மாதிரி மர்க்கமாக ருட்டுடுதுன்னு. இந்த காதல் போதை மயக்கத்தில்
நானும் தூக்கி தாராளமாக சொல்லிட்டேன் மச்சான். உனக்கு என்ன மச்சான் அப்ப அந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஈவினிங்குள்ளே கிடச்சிருந்தா ஒருத்த ஃபோனை போய்டா, எனக்கு மீட்டிங் இருக்கு, எனக்கு போய் கால் பண்ண பாரு. ஐயோ மச்சான் நீ கோவப்படாடா, நானும் உனக்கு வந்து நீ உனையே புடுங்க வேணாம் ஒருத்த, நானும் ஜான்கிட்ட கேட்டுக்கிறேன். ஐயோ மச்சான் அப்புறம் போய்டா. ஏடே இருடா, ஏன்டா பறகுற? அப்புறம் என் சிஸ்டர் எப்படிடா? 1 வீக் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நீ உங்கள் அத்தை வீட்லேயே எல்லாத்தையும் முடிச்சு விட்ருப்ப. ஏய் என் பொண்ணடா, நீடா அவனு மாதிரி நான் ஆள்பையா மச்சான் நிறுத்தியா? உங்க அத்தை மகளை அதான் ஆலிய பின்னாடியே சுத்த விட்ட. பாவம் புள்ள லவ்னு காய்ச்சி மாதிரி முத்திட்டு இருந்துச்சு. டேய் நீ இல்ல மச்சான், பாவம் ஒரு புள்ள பூச்சி ஒண்ணுமே தெரியாத அப்புறாணிய பிடிச்சி சும்மா 14 வயசா 15 வயசான்னு தெரில, இந்த வயசுலயே அந்த பிள்ளை நல்லா வச்சு செஞ்சு பயமுறுத்தி அமுச்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத நல்ல புள்ள மாதிரி வீட்டுல ஆடிட்டு அக்கா கூடயும் சுத்தி தங்கச்சி கூடயும் அப்பப்ப காலேஜ்ல அதுவும் மச்சான் அங்க அத்தை வீட்லயே முடிச்சு விட்டு பிள்ளை கொடுக்குற வர மாதிரி பிள்ளைய கொடுத்த மச்சான். பெரிய ஒழுங்கு மயிறு மாதிரி நீலாம் எங்கிட்டலாம் பேசலாமா மச்சான்? ஏய் என்னடா எல்லாம் மச்சான் உன்னுடைய புகழ்ச்சி உன்னுடைய பெருமையை நான் அகைன் வந்து உனக்கு தெரிவிக்கப்படுத்துறேன்டா, மதுரப்படுத்துறடா. எனக்கு இருக்கு நான் பண்றேன், உனக்கு என்ன வலிக்குது? ஆமா மச்சான் உனக்கு இருக்கு வலிக்குது பண்ற, எங்களுக்கு இல்லை அதான் இப்படி பண்ணிட்டு இருக்கோம் மச்சான். என்ன சின்ன வயசுல உங்க அத்தை மேலே முடிச்ச, அதனால ஒன் சைட்லேயே வச்சு உன் மண்டாடி ஆகிட்ட. நீயும் அப்படிலாம் பண்ணாம இருந்தானா இன்னும் 10 பகரை உசார் பண்ணி மேட்ரை போட்டிருப்ப மச்சான். ஏய் மாயமுறா, நிறுத்திடா. எவ்வளோ பலான விட்டு படத்தெல்லாம் நீ பார்த்து ஓட்டினவன். எங்கிட்டே வா. சரி ஆமாடா, நாளைக்கு வேற ஊருக்கு போகணும். பொண்ணாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அவன் ஈஹின்னு ஆட்டிட்டு இருந்தா அப்படியே கூப்பிட்டு போகணும்டா. மச்சான் பார்த்து மச்சான், புள்ள பயந்துட போகுது. ஓடு, ஆல்ரெடி எனக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கா. எனக்கு தெரியும் மச்சான், இந்த ஜென்மல்ல என்ன எத்தனை ஜென்மம் ஆனாலும் எனக்கு மாமோய் அப்படின்னு உனக்கு கூப்பிட போறதாவே இல்லடா. மொத்தம் வாயிருக்கே விளங்குன மாதிரிதான்டா, சும்மாவே வரமாட்டேன்னு இருக்கா. அதுக்கு நீ புருஷமா நடக்கணும் மச்சான். பொறிய மாதிரி இப்படி பண்ணா எந்த பிகர் தான் அவங்ககிட்ட வரும். என்னடா என்னை பார்த்தா எப்படி தெரியுது மச்சான்? உன்னை பார்த்தா பாரு மச்சான், நீ பண்ணது என்ன? ஃபர்ஸ்டே முல்ல மாதிரி தானே முடிச்சு வைக்கத்தனும், செகண்டு பிளாக்மெயில் தானோ, 3ஆவதா கேப் மாதிரி தானோ, இப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ புருஷ லட்சணம் மாதிரி பண்ணா என்ன பண்ண மச்சான்? அதுலேயும் உன் பொண்டாட்டி பாட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு ஒன்று போய் சொல்கிறா பார்த்தியா? அங்கே நிற்கிறா மச்சான். நீ மச்சான் உன் பொண்டாட்டிக்கு அப்பாடினா என்னன்னு தெரியுமா? அது மச்சான் உன் பொண்டாட்டிக்கு அப்பாடினா என்னன்னு தெரில, அதுதான் எல்லாத்துக்கும் மண்டி ஆடிட்டு இருக்கா. ஏதோ பொண்டாட்டி தான் தப்பானது, அப்பாடினா நல்லது நினச்சிட்டு இருக்காப்ல. போடா உன் குடும்பம் பங்கமான குடும்பம். உனக்கு மச்சான் போற குழந்தை எப்படி தெரியுமா இருக்கும்? உன்னை விட கேப் மாதிரி இல்லை மச்சான். உன் குடும்ப வர்க்கத்தை பெருமையா பேசிட்டு இருக்கேன் மச்சான். உனக்கு வர போற சங்கதிகள் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்க வேணாம், அதான். என்னடா சாபம் கொடுக்குறியா மச்சான்? உனக்கு வந்து வாழ்த்துறேன் மச்சான், சாபம் இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அங்கிள்ன்ற முறையில். எனக்கு மாமா இல்லாத என் பிள்ளைக்கு. நிறுத்திடா, நல்லா வர்றது கேளு மச்சான். என் மச்சான் அம்மான்ற முறையில் உன்னுடைய பெருமையெல்லாம் உன் பிள்ளைகிட்ட பீத்தணும்ல. மொத்தா நானே பொண்ணுட்ட பொண்ணு கேட்டுட்டு இருக்கேன். என்னடா பொண்ணு மச்சான்? ஆனால் மச்சான் நீ பண்ணுற ஒன்றை மாதிரி தானெல்லாம் பொண்ணுக்கு தெரிஞ்சா அப்போ இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நினைக்க. இதே பையனாக இருந்தா இந்த வயசில் இப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு உன் பையன் தெரிஞ்சுக்குவான். என்ன நினைக்கிற மச்சான்? பொண்ணு வேணுமா இல்லை பையன் வேணுமா? என்னடா அதான் மச்சான் ரேஞ்சுக்கு பையனே கரெக்டாக இருக்கும். பொண்ணாக இருந்தா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டியோ உன் பொண்ணை சேஃபாக பார்த்துக்கணும். நீ ஏன் உன் பொண்டாட்டியை பாடாப்படுத்த இல்லை உன் பொண்ணை அதான் அதை பார்க்கல உனக்கு. வாயமுறா, உங்ககிட்ட பேசினா டென்ஷன் ஆகுது, நான் ஃபோன் வைக்கிறேன். ஜங்கு காலை கட் பண்ணிடுறான். இப்போ நீங்கள் தான் அங்கே எல்லாம் ஒரு மாதிரி குரூப்பாக அப்படி தான் அந்த
ப்ராஜெக்ட் செய்யலாம்னு இருக்காங்க. செமினார் இருக்குல்லடா அதனால. அர்ஜுன் உங்ககிட்ட வரான். மாஹி, ஆயிஷா இன்னும் 2 பேர் ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்டுட்ருக்கீங்க. இந்த ஹெட்லைன் ஓகேவா அப்படின்ட்டு. மாஹி ஆயிஷாவும் ஓகேடி, ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாடி, எப்படியாவது ஹெல்ப் பண்ணு. லைட்டாக அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அர்ஜுன்கிட்ட நிறைய பேர் வராங்க, ஏன்னா அவள் செகண்ட் லீடில் இருக்காளடா அதனால. ஆனால் அவன் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட கேட்குறான், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்ம எல்லாம் ஒரே குரூப்பா அப்படிலாம் அப்படின்ட்டு. இல்லை அர்ஜுன், அ, நம்ம ஒரே தான் ஜாயின் ஆகினா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நீயும் நல்லா பண்ணுவ, அதனால் உனக்கு ஒரு 5 பேர் இல்லை 10 பேர் இந்த மாதிரி குரூப்பாக இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல அப்படிலாம் சொல்கிறீங்க. அர்ஜுன் பார்க்குறான், ஏன்னா அவன்கிட்டயும் நிறைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவனுக்கு உங்கள் கூட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணி உங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஆசை. அங்கே பாரு அர்ஜுன், உன்னோட டெஸ்க்கு கிட்டே எவ்வளோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஓகே ஓயன், ஆனால் ஏதாவது டவுட்னா உன்கிட்ட கேட்பேன். சரி. இப்படியே அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கூட கொஞ்சம் 7 பேர் இருக்க மாதிரி இருக்குது. டைம் இப்படியே ஸ்கிப் ஆகுது. எங்கிட்ட உங்கள் அம்மா உங்கள் பாட்டி இருக்காங்களடா, அவங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நீ மகளே என்னடி பண்ணுறது, என் பேத்தி வருவாளா? அம்மா ஏதாவது சொல்லி தான் சமாளித்து அனுப்பிவிடணும், ஆனால் எப்படியாவது ஜங்குக்கிட்ட சொல்லியே ஆகணுமா? அதை ஏன் நீ பயப்படுற, நீ மட்டும் அனுப்பிச்சு மட்டும் விடு, அங்கே நான் பார்த்துக்கிறேன். என் மகன் இருக்கேன், என் மருமக இருக்கா, படவா ராஸ்குள்ள ஏதாவது சொல்லி சமாளித்து அனுப்பி விட்டுறலாம். என்ன கொஞ்சம் கோவப்படுவான், அப்புறம் என்னடி, என் பேரை கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன்டி. எங்கே என் பேத்தி அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அந்த ஒரு கடுப்புலையும் இந்த கடுப்புலையும் அந்த கடுப்புலையும் வச்சு என் பேத்தி கொடுமைப்படுத்திட்டேன். இதுக்கப்புறம் பாரு, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். இந்த காலேஜ் விஷயத்தை அதுன்னு சொல்லி போட்டோம்னா கொஞ்சம் அவனே கூட்டி போய் அவனே கூட்டிகிட்டு வர போகிறான். அவன் ஆஃபீஸே முக்கியம் இல்லைன்றான் பொண்டாட்டி மேலே. அப்புறம் என்னடி? சரிம்மா, அண்ணாட்ட சொல்லணும் வரேன். அம்மா இவருக்கு வேற தெரியாதும்மா, அதுதான் எனக்கு பெரிய தலைவலியாக இருக்குது. ரெடி, நீ அனுப்பி மட்டும் விடு, அப்படியே இருந்துக்கட்டும். அங்கே போய் உங்கள் அண்ணங்களோட தெரிஞ்சுட்டு அப்புறம் நீ சொல்லிடு. சொன்ன மாதிரி இருக்கும், சொல்லாத மாதிரி இருக்கும். சரிம்மா. ஏன்டி இங்கே எதுக்கடி? இல்லைம்மா, அவளுக்கு நாளைக்கு ஊருக்கு போகிறாள்லம்மா, அதான் ஒரு சாரீ எடுக்கலான்ட்டு. ஏன்டி அவன் புருஷனை சொன்னாவே அம்பிட்டு எடுத்து போடுவான், நீ என்னம்மா சும்மா இருக்க மாட்டேன். பேர் என்னம்மா ரொம்ப தான் தூக்கி வச்சுட்ருக்க, மகளே இருக்கேன். சரி விடுடி, என்ன பண்ணுறது, மருமையே உங்கள் அப்பா மாதிரி காதல் மன்னனாக இருக்கான். என்ன கொஞ்சம் கோவண்டி, என் புருஷனுக்கு கூட கொஞ்சம் தாண்டி கோவம், ஆனால் என் பேரனுக்கு அப்படி கோவம் வருது. ஆனால் நல்லா தாண்டி ரொமான்டிக் பண்ணுறான். ஆனால் என் புருஷன் இப்படிலாம் மிரட்டலாம் மாட்டார், கண்ணாலவே காதல் பண்ணுவார். என் பேரன் அவளை கண்ணால் எரிச்சு லவ் பண்ணி பயமுறுத்தியே வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்ன பண்ணி எப்படி பண்ணுறது தெரியல. கோவப்பட்டு போடுறோம், அப்பயோ அப்புறம் பொண்ணட்ட கோவப்பட்டமே அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே வருத்தமாக பண்ணுறியா? இது எதுக்குத்தையும் காட்டிகிட்டு இருக்கேன்னு தெரில. ஐயோ அம்மா, நீ அவனோட அதிகமாக பேசிகிட்டு இருக்கம்மா, நீ வாமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கூட்டிகிட்டு போய் இது இது இல்லை அந்த அம்மா என்னம்மா, ஏண்டி இது என் பேட்டிக்கு நல்லா இருக்கும்டி, அம்மா இது இடம்மா, அப்படி பாடி அதை எடுங்க. அம்மா ஏய் பாரு, சிகப்பு கலரடி, இந்த பச்சை கலரு என் பேத்தி கட்டிட்டு வந்து பேர முன்னாடி நின்றா போதும், அப்படியே சொக்கி கீழே விழுந்துருவான். அம்பிட்டு அழகா இருக்கு என் பேத்திக்கு. நான் சொன்னா எங்க கேட்க போறேன்? ஏன் நீ சும்மா இரு, அந்த கலரை பாரு எப்படி இருக்குன்னு. கடைக்காரே, இந்த சாரியை பேக் பண்ணுங்க. அம்மா பேக்ல இருந்து காசு எடுக்க போறாங்க, ஃபோன் வருது. என்னம்மா இந்த காசு எடுத்து கொடு, ஃபோன் வருது. ஏண்டி யாரு? இருமா பார்க்குறேன். அம்மா என் தங்கச்சிம்மா. பேசி என்னவா திடீர்னு கால் பண்ணியிருக்கா? உங்கள் அம்மாவும் பேசுகிறாங்க. உங்கள் பாட்டியை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி சரி ஹாலிம்மா, சரி வாங்க. உங்கள் அம்மாவும் காலை கட் பண்ணுறாங்க. என்னடி அம்மா, நாளைக்கு என் தங்கச்சி வரலாம், ஹாலியும் வரலாம். என்னது ஹாலியும் வரலாம்? அவதுக்குடி ஏம்மா என்ன பேசுகிற? உன் பேத்தி. ஆமாடி, அவதுக்கு வரமாட்டான்னு சொல்லுவாளே, தெரில என்னன்னு தெரிலம்மா, நாளைக்கு வரலாம். ரொம்ப நாளாச்சு என் பொண்ணை பார்த்து. ஐயோ இல்லைங்கம்மாக போதா, ஐயோ காசு வச்சுட்டு இருக்க குடும்பம் வீட்டுக்கு வேறு போகணும். உங்கள் அம்மா காசுலாம் பே பண்ணிட்டு. அம்மா இது புடி, இந்த பேக்கில் நான் போய் ரெஸ்ட் ரூம் போகிறேன். அண்டி இருக்கிறதே தூக்கம் இல்லை,
சரி நான் இந்த பேக் வச்சுக்கிறேன், நீ எதாவது பிடிமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. அடி அடி என்னம்மா எடிட்டிங் நானும் வரேன். உங்கள் பாட்டியும் உங்கள் அம்மா ஒரு ரெஸ்ட் ரூம் தான் போகிறாங்க. ஏடி நான் முதல்ல போகிறேன்டி, இதை வச்சுக்க. ஐயோ சரி அப்படின்ட்டு அந்த பேக்லாம் அவங்க அம்மா வச்சுக்கிறாங்க. ஃபோன் வருது. அம்மா நில்லு. என்னடி ஜங்கு கடிக்கிறான்? என்ன என் பேராண்டியா? இந்த சும்மா பேசிடி, இது யாரும் இல்லை. நான் என்ன பொட்டாட்டி கேட்பேன், அவன் தூங்குறான்னு சொல்லுவான். ஐயோ நான் கிச்சனில் வேலை பார்க்குறேன், நீ பேசு. எவா ஒருத்தி. ஹலோ படி, எங்கே இருக்க? நான் எங்கே இருப்பேன், வீட்டில் தான்டா. இல்லை என் பொண்டாட்டி இருக்கேன்னு கேட்டேன். இல்லைடா. என்ன பண்ணிட்டுருக்க? நான் என்ன பண்ணுவேன், இந்த காய் வெட்டி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் அத்தை சமைக்கிறா, அவன் பொண்டாட்டி தூங்கிக்கிட்டு இருக்கா. பாவம் புள்ள தாச்சில்ல, தூக்கமாக வரும். ஓ அப்படியா, தூங்குறாளா? ஆமாடா, நான் வந்து இப்போ ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன், தூங்குடின்னு சொல்லியிருக்கேன், தூங்கிக்கிட்டு இருக்கா. சரி படி வைக்கிறேன். சரிடா. அம்பிட்டுத்தா பண்டாட்டி தான் கேட்கப்பா, இதுக்கு வேற. பேசிட்டியாம்மா? பேசிட்டேன்டி. இந்தா பொடி. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட சாப்பிட்டு இப்போ தான் கேண்டீன்லேருந்து வெளில போகிறீங்க. உங்கள் கையில் ஃபோன் இருக்குது, ஏன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது கால் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஜங்கு கால் பண்ணுறான். சவுண்டு கேட்டு உங்கள் ஃபோனை பார்க்குறீங்க, பார்த்தா அவ்வளோதான். உங்கள் கூட நம்பர் நீங்கள் அவன் நேம் கூட சேவ் பண்ணல. உங்கள் ஃப்ரெண்டு அர்ஜுன் எல்லாம் தான் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என்னடி ஃபோனை காட்டுறீங்க? என்னாச்சு வேன் அர்ஜுன் கேட்குறான். இல்லை அம்மா கால் பண்ணுறாங்க. பேச. இல்லை நான் மை ரெஸ்ட். சரி வா போகலாம். உங்களுக்கு பதறுது, ஏன்னா கால் கட் ஆயிடுச்சு, அகெயின் கால் வரல. ரெஸ்ட் ரூம்குள்ளே வேகமாக போயிட்டீங்க, அங்கே 2-3 பேர் போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு அட்டன் பண்ண பயமாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. இன்னொரு கேர்ள் ஒரு மாதிரி கையை வாஷ் பண்ணிகிட்ருக்கா. அவள் எப்படா போவா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டத்தோடு இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் நல்லா அமைதியாக இரு. எனக்கு பயமாக இருக்கு. அவளும் போயிட்டா. ரெஸ்ட் ரூம்குள்ளே டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் ரிங்லேயே எடுக்கிறான். எங்கடி இருக்க? அழகு முன்ன எவ்வளோ நேரமா? அது தூங்கிக்கிட்டு. ஓ தூங்கிக்கிட்டு. எங்கே தூங்கிக்கிட்டு இருக்கா? பெட்டில். ஓ நம்ம 2 பேரும் பெட்டில் இருப்போமே, அந்த பெட்டா? இல்லடி, நான் கூட உன்னை பெட்டில் போட்டு பரட்டுவனே, அந்த பெட்டா? வாய்க்கு இப்படி கோவமாக வருது, ஏன்னா அங்கே டோர்கிட்ட தான் இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி நீங்கள் அழுகிற மாதிரி லைட்டாக அந்த சவுண்ட்லாம் கேட்குது. செம்மையாக கோவம் வருது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணால் யாருன்னு கேட்டால், அதாவது உங்கள் பாட்டி அம்மாவாக இருந்தா சரி கூடு அப்படின்னு சொன்னால், அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது மாட்டிக்குவீங்களோ அப்படின்னு தான் அவள் டோரை கூட ஓப்பன் பண்ணாமல் அமைதியாக இருக்கா. சொல்லுடி. எனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறீங்க, என்னை விட்டுட்டு போயிருங்க. சரிடி போயிரு. காலை கட் பண்ணிட்டான். ஃபோனை பார்க்குறீங்க, கட் ஆயிடுச்சு. எங்கள் பயத்தில் வீட்டுக்கு இது வந்துடுவானோ அப்படின்ட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க. அவங்க டிராஃபிக்கில் இருக்கிற மாதிரி இருக்கு. அம்மா எங்கே இருக்கீங்க? இப்போ தானே திங்ஸ்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கோம். அம்மா மாமா கால். பதறாதடி, இப்போ தான் நாங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து பாட்டி பேசினாங்க. ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லாம் சமாளிச்சிட்டோம், நீ பயந்துட்டு இருக்காத. அது மட்டும் இல்லடி, நாளைக்கு உங்கள் சித்தி சித்தப்பா ஆலியக்காவும் வராடி. சரிம்மா, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும். சரி உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நாங்களும் கிளம்புறோம் அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்து பத்திரமா வந்துடுடி. சரிம்மா. இது அவங்களுக்கு உயிரே வருது. காலை கட் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்து முறைக்கிறா. ஏண்டி இப்படி பயந்து சாப்பிட்ற? அது எனக்கு பயந்தான் வருது மாயி. எனக்கு நீங்களாம் சொல்லல ஓகேன்னு தோணல, எனக்கு பேச பயமாக இருக்கு. சரி விடு, அதான் உங்கள் அக்கா வந்துடுவல்ல. என்னடி சொன்ன? ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தா. சொல்லுடி என்ன? நீங்கள் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஆயிஷாவும் டோர் நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏய் உள்ளே என்ன பண்ணுறீங்க? டோர் போய் ஓப்பன் பண்ணுற மாகி ஆயிஷா தான். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? டோரை லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட தான். என்னடி சொன்ன அப்படி உங்கள் அக்காட்ட? நான் அக்காட்ட உங்கள் அக்காட்ட சொன்னதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு நீங்கள் கால் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி உங்கள் நம்பரை பார்த்துட்டே இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அகெயின் கால் வந்தனால அட்டன் பண்ணியிருப்பா. சொல்லுடி. அக்கா என்னாச்சுடி? என் வயசு ஒரு மாதிரி இருக்கு, எதுவும் ப்ராப்ளமா? அந்த ஜங்கு அக்கா உங்களை பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுடி. இந்த ஜங்குக்கு எதுவும்? எப்பயுமே உங்கள் அக்கா மாமா மாமான்னு சொல்லுவா, இப்போ பேர் சொல்கிறா.
எவ்வளவுக்கு ஹேட் ஆயிருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. சொல்லுடி, என்ன அமைதியாக இருக்க? நான் காலேஜுக்கு போகிறது ஜங்கு அம்மாவுக்கு தெரியாதுக்கா. இப்போ நாளைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போகிறாங்க. எனக்கு இப்போ பயமாக இருக்கு. நான் போகலக்கா. எனக்கு அங்கே போக பிடிக்கல. எனக்கு இது பண்ண தெரியல. இவ்வளோதான் நடி, அக்கா பார்த்துக்கிறேன். உங்களுக்கு நாளைக்கு என்ன பண்ண முடியும்? அக்கா, உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணுக்கா. அது சொல்ல ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நானா? இல்லடி, நீ எது சொன்னாலும் அக்கா ஹாப்பி ஆக மாட்டேன். அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைக்கா. உங்கள் மாமா உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாங்க தெரியுமா? உங்களை நினச்சி என்ன ஃபீல் பண்ணுறாங்கக்கா. அப்படி சொல்லாதடி, ரொம்ப பெருக்குறேன். அப்படி சொல்லாதீங்கக்கா. நிஜமாவே சொல்கிறேன், மாமா உங்களை ரொம்ப லவ் பண்ணுறாரு. எனக்கு கோவப்படுத்தாதடி அக்கா, நம்புங்க அக்கா. மாமா என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு உங்கள் அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாளடா கோவத்தில், அதாவது உங்களை தான் லவ் பண்ணுறான். நீங்கள் அக்கா அப்படி இப்படி சொல்லல, அவன் கோவத்தில் இந்த மாதிரி சொல்லியிருப்பான். அதை நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு உங்கள் அக்காவை தான் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு இதை உங்கள் அக்காக்கிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. எனக்கு உங்கள் அக்காவை தான் பிடிக்கும், நீ பேபியை பற்றி கொடுத்துட்டா என் குழந்தைய வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிலாம் சொல்லியிருப்பான். அது நீங்கள் உங்கள் அக்காட்ட சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? ஆமாக்கா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைக்கா. அப்புறம் எப்படி உன் கூட அது அது குடிச்சிட்டு தப்பு பண்ணிட்டாருக்கா மாமா. என்னடி போயன், என்கிட்ட நீயும் போய் சொல்ல ஆரம்பிக்கிறியா? இல்லைக்கா, 10th படிக்கையில் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. உங்கள் அக்காவுக்கு அவ்வளோ கோவம், அவ்வளோ அழுக வருது. சரிடி, அன்னைக்கு ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் எப்படி நீ ப்ரெக்னென்ட்டான? அது கண்டிப்பாக நீங்கள் அர்ஜுன் உங்ககிட்ட பேசி இந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் கோவப்பட்டு ஹேர்ட் ஆகும் அப்படின்ட்டு எப்படி சொல்லாமல் மாமா ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லி ஏதோ போயிருந்தாங்கக்கா. அன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டாங்க. மறந்தாப்புல இரவுக்கு வந்துட்டாங்கக்கா. அன்னைக்கு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருங்கக்கா. ஆனால் ப்ராமிஸா மாமாக்கு உங்களை தாக்கா பிடிக்கும். உங்கள் அக்காவுக்கு உங்கள் பாட்டி சொல்லியிருப்பாங்க, அது நாக்கு வருது. நம்பலையா? இல்லடி பாட்டி, அக்கா பாட்டி சொல்கிறது நம்பாதக்கா. அவங்க என்னதான் மாமா லவ் பண்ணுறது நிறையா சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் போய் ஏன்டி அப்படித்தான் சொன்னாங்க. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமா உங்களை தான் லவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக பேபி எடுத்து கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறோம்னாங்கக்கா. ப்ராமிஸாக சொன்னாங்கக்கா. நம்புங்க, எனக்கு வேணாக்கா. மாமா உங்களை தான் லவ் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் எப்போயும் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு உங்கள் அக்காவுக்கு தெரியும். ஆனால் ஜங்குக் உங்ககிட்ட சொன்னது அதை சொல்கிறீங்க. அவன் அப்படி தான் அவங்க சொல்லியிருப்பான், அதை நீங்கள் சொல்கிறீங்க. அக்கா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கா. ஏன்னா அவங்க அக்காவுக்கு உங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும் போயெல்லாம் சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாமா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ப்ளீஸ்க்கா, மாமாவை நினச்சிருக்கா. உங்களுக்கே தெரியும் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காதுக்கா அப்படின்ட்டு அழுத்துக்கிட்டே பேசுகிறீங்களா? ஓயன் அக்கா, நிஜமாவே மாமா என்ன லவ் பண்ணுறாராடி? ப்ராமிஸ்க்கா. மாமாவே சொன்னாங்க. சரிடி, நான் நாளைக்கு வரேன். நிஜமா ப்ராமிஸ் அக்கா வரேன். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறீங்க, அவள் உங்களை அப்படியே ஒரு மாதிரி ஜோல்ட்டை போட்டு உழுக்குறா. என்னடி சொல்லி வச்சுருக்க? எல்லாமே உன் மாமா பண்ண தப்பு, இந்த உன் தலையில் அள்ளி போட்டிருக்க. நான் நீ என்னடி மாற்றி சொல்லியிருக்க? இல்லைம்மா, அக்காட்ட இப்படி சொன்ன கண்டிப்பாக அக்கா ஏற்றுக்க மாட்டேன், எனக்கு கோவப்படுவா. பரவாயில்ல, ஏதோ என்ன தப்பா? பைத்தியமா? இல்லைம்மா, இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணா என் ஃபேமிலி, என் அத்தை ஃபேமிலி எல்லாம் அசிங்கப்பட்டு அங்கே நிற்பாங்க. இது என் அக்காட்ட சொன்னா அவள் பார்த்துக்குவா. ஏன்னா என் மாமாவும் அவங்கள தான் லவ் பண்ணுறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. டிவோர்ஸ் கொடுத்த என் குழந்தை இல்லை, அவர் குழந்தை கொடுத்துட்டா என்னை விட்டு போயிடுவார். எனக்கு அது போதும், அவர் என்னை விட்டு போன போதும்.
உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னோன்னே அவளும் அமைதியாயிடுறா. ஏன்னா அவன் போனால் போதும் அப்படின்னு தோணுது. சரிடி, ஆனால் உங்கள் வீட்டு எப்படி? இல்லை, ஏக்கா பார்த்துக்குவா, அவன் என்ன மாதிரி இல்லை, ரொம்பவே போல்டாக இருப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க, பார்த்தா கிளாஸ் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்காங்க. டைமை பார்த்தா ஓவர் ஆயிடுச்சு. ஆயிஷா, நீ பேக் எடுத்துகிட்டு வா, நாங்கள் கீழே போகிறோம். சரி அப்படின்ட்டு அவளும் ஓட்டமாக ஓடுறான். உங்களை தான் கூட்டிகிட்டு மாஹி போகிறா. ஒரு மாதிரி இருக்குது. அதான் சொல்லிட்டேல, ஃபீல் பண்ணாதடி. ஆனால் நாளைக்கு என்னால் அவங்க அக்கா பற்றி உனக்கும் தெரியும், நானும் பார்த்துருக்கேன்டி, ஃபீல் பண்ண வேணாம். ஆயிஷா பேக் எடுக்கிறா. அப்போ அர்ஜுன் தான் எங்கே என்ன கடன் சொன்னோன்னே வெளில இருக்கா. உங்கள் பேக்லாம் இங்கே இருக்குல்லடா, அதனால அவன் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அவனும் சேர்ந்து வரான். நீங்கள் உங்கள் கார்கிட்ட, அதாவது டாக்ஸி அங்கே நிற்கிறீங்க. அர்ஜுன் வரான். கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் அக்கா சொங்க கூட சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவள் பார்த்துக்குவா. நாளைக்கு உங்கள் அக்கா வரம்டா. உங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னாச்சும் ஏன் டல்லாக இருக்கு ஃபேஸ்? இல்லை, அது அது ஒன்றும் இல்லை அர்ஜுன், அவள் கொஞ்சம் டயர்டாக இருக்கா, வீட்டுக்கு போனால் சரியாயிருவா. நீங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த காருக்குள்ளே தான் ஏறிங்க. அர்ஜுனும் ஓகே பாய், ப்ராஜெக்டில் இன்னும் 2 நாளில் முடிச்சிடலாம், எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். உங்கள் பேக்கை பிடிச்சிட்டு உங்கள் ஃபோன் வச்சுட்டு காரில் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பேபி அந்த மூமெண்ட்டு, ஹார்ட் பீட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் உங்கள் பேபியை கொடுக்கணும்ட்டு உங்களுக்கு தோணலை. பட் கொடுத்தா தான் அவன் போவானா. ஓகே, கொடுத்துடலாம். அப்படி தான் ஒரு மாதிரி மைண்டோடு போகிறீங்க. கார் ஸ்டாப் ஆகுது. நீங்களும் பார்க்குறீங்க, உங்கள் வீட்டுக்கிட்ட தான் கார் ஸ்டாப் ஆகிருக்கு. உங்கள் பேக் எடுத்துகிட்டு உங்கள் கையில் இருக்க ஃபோனை பிடிச்சிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில நிற்கிறீங்க. கார் போகுது. நீங்களும் கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உள்ளே நடந்து போகிறீங்க. கை கால்லாம் ஷிவர் ஆகுது. ஜங்கு கூட பைக்கு உள்ளே நிற்கிது. உங்கள் பேக்கு உங்கள் ஃபோன்லாம் டைட்டாக பிடிக்கிறீங்க. கால் எடுத்து வச்சு நடக்கவே அவ்வளோ பயமாக இருக்குது. பயத்தில் உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணுறீங்க. ரிங்கு போகுது, எடுக்கலை. அம்மா, வெளியில் வாங்கம்மா. டோருக்கிட்ட நிற்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு மாதிரி ஷிவரோட கண்ணில் டீயர்ஸோட கையெல்லாம் நடுங்குது. ஃபோனை உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் ரிங்கு போகுது, எடுக்க மாட்டீங்க. பயத்தோட டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போகிறீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கல, அவ்வளோ பயம். வீடே ரொம்ப சைலண்ட்டாக அப்படி இருக்கு. வீட்டை சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. அம்மானு கூப்பிட பயமாக இருக்குது. பயத்தோட கிச்சன் சைடு தான் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே போகிறீங்க, அம்மா அது இருக்காங்களா அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா யாருமே இல்லை. பாட்டி, அம்மா, அம்மா கால் எடுக்க மாறின ஒரு டோர் சவுண்டு. பயத்தில் திரும்பி பார்க்குறீங்க. கொலவரையோட ஜங்கு டோரை சாத்திட்டு அவன் கையில் ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு பேட்டை தூக்கி உங்களை பார்க்குறான். அவ்வளோதான், அவங்க கையில் இருந்த பேக்கை பொத்துன்னு கீழே போட்டீங்க. கையெல்லாம் கிட்டுக்கிட்டுன்னு நடுங்குது. கண்ணோட ட்ராப்ஸ் ஊற்றுது. கீழே விழுகுறான். அவங்க பேக்கை பார்க்குறான். காலேஜ் எவ்வளோ நாளாக நடக்குதுடி.